வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாம் கேட்கவிருப்பது திரு ராஜேஷ்குமார் அவர்களின் தப்பு தப்பாய் ஒரு தப்பு கிரைம் நாவல். காயத்ரி கோயிலிலிருந்து வெளிப்பட்டு பஸ் கிடைக்குமோ கிடைக்காதோ என்கிற கவலையோடு மயிலாப்பூர் தப்பக்குளத்தில் ஒரு பிளாட்பாரத்தில் 2 பைகளை தூக்கி கொண்டு வேர்க்க வேர்க்க நடந்து கொண்டு இருந்த அந்த அழகான 23 வயதும் 50 கிலோ எடையும் கொண்ட காயத்ரி தன் பெயரை சொல்லி யாரோ கூப்பிடுவதை உணர்ந்து திரும்பி பார்த்தாள். பைக்கில் அந்த இளைஞன் தெரிந்தான். கண்களில் குளிர் கண்ணாடியும் காற்றில் செலுமிக் கொண்டு இருந்த தலைக்கேசவும் அவனுடைய முகத்திற்கு அழகாக இருந்தது. மேலுதட்டில் கெட்டியான மீசை. காயத்ரி நின்று பார்த்ததும் அவன் பைக்கை ஸ்டாண்ட் போட்டு நிறுத்திவிட்டு குளிர் கண்ணாடியை கழற்றி பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு அவளை நெருங்கினான். உதட்டில் ஒரு 70 mm புன்னகை. நீங்க காயத்ரி தானே? ஆமா. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? சாரிங்க, தெரியல. கொஞ்சம் உன்னிப்பா என்னோட முகத்தை பார்த்து கெஸ் பண்ணி சொல்லக்கூடாதா? காயத்ரி அவனுடைய முகத்தை தீர்க்கமாய் சில வினாடிகள் பார்த்துவிட்டு தலையாட்டினாள். வெரி வெரி சாரி, தெரியலங்க. நீங்க ரத்ன சபாபதி ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல +2 வரைக்கும் படிச்சிங்க தானே? ஆமா, நானும் அதே ஸ்கூல்ல தான் படித்தேன். என் பெயர் சத்யநாராயணன். எல்லாரும் என்ன சத்யன்னு கூப்பிடுவாங்க. ஆனா நீங்க மட்டும் என்ன சக்தின்னு கூப்பிடுவீங்க. இப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்குமே. காயத்ரியின் கண்களில் இப்போது கூடுதல் பளபளப்பு, முகத்தில் மலர்ச்சி, உதடுகள் ஆர்வத்தில் துடிதுடித்தன. நீங்க அந்த சக்தியா? அதே என்று சொல்லி அவன் வாய்விட்டு சிரித்தபோது கடைவாயின் மேல் வரிசையில் அதே தொற்றிப்பல் அவனை சத்யநாராயணன் என்று காட்டிக் கொடுத்தது. காயத்திற்கு அவனை பார்க்க பார்க்க வியப்பில் மூச்சடைத்தது. தலைக்கு நிறைய எண்ணெய் தடவிக்கொண்டு ஈரக்குச்சி உடம்பில் காக்கி அரை ட்ரௌசரும் வெள்ளை அரை சட்டையும் தொளதொளவென்று தொங்கிக் கொண்டிருந்த அந்த சத்யநாராயணனாயிவன். காலம் நிச்சயம் ஒரு மந்திரக்கோள்தான். இல்லாவிட்டால் இப்படி ஒரு உருமாற்றம் நிகழுமா என்ன? சத்யநாராயணன் கேட்டான். என்ன காயத்ரி, அப்படியே ஸ்டெண்ட் ஆகிட்டீங்க? உங்களை பார்க்க எனக்கு பிரமிப்பா இருக்குது சக்தி. உங்களை பார்க்கும்போது எனக்கும் அப்படித்தான் இருக்குது. ரெடச்சடை போட்டு சின்ன பொண்ணு மாதிரி 4 அடி உயரத்தில் இருந்தீங்க. இப்போ ஒரு சேலை கட்டி ஒரு குழந்தைக்கு அம்மா மாதிரி இருக்கீங்க. என்னால நம்ப முடியல. காயத்ரி சிரித்தாள். சக்தி, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. சாரி, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். பை த பை, ஸ்கூலுக்கு அப்புறம் என்ன படிச்சிங்க? படிப்புக்கு ஒரு முழுக்கு. மேற்கொண்டு நான் படிக்கல. அப்பாவும் அம்மாவும் அடுத்தடுத்த வருஷங்களில் இறந்துட்டாங்க திடீர்னு. சத்யநாராயணன் சாரி சொல்லிவிட்டு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? காயத்ரி புன்னகைத்தாள். தன் கையில் வைத்திருந்த 2 பெரிய பைகளையும் உயர்த்தி காட்டினாள். சக்தி புருவங்களை உயர்த்தினான். என்ன இது? உள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. சக்தி எட்டி பார்த்தான். 2 பைகளிலும் கட்டுக்கட்டாய் ஊதுவத்தி பாக்கெட்டுகள், காற்றில் தாழம்பூ மனம். காயத்ரி, இதுதான் என்னோட பிஸ்னஸ் ப்ராஜெக்ட். வீட்டில் வச்சு நானே தயார் பண்ணுறேன். கோயிலுக்கும் வீடுகளுக்கும் நேரடியாக போய் சப்ளை பண்ணுறேன். இந்த பிஸ்னஸ் இருக்க போய் தான் வயிற்று பிரச்சனை இல்லாமல் நாள் சுலபமாக ஓடுது. சத்யநாராயணனின் முகம் மாறி இருந்தது. காயத்ரி, நான் இதை எதிர்பார்க்கல. +2ல் நீ நல்ல மார்க் எடுத்த. ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் படித்து நல்ல வேலைக்கு போயிருக்கலாம். விதை செரிக்கும்போது நான் அழ வேண்டியிருக்கே. சொல்லிவிட்டு வெறுமையாக புன்னகை பூத்த காயத்ரி அவனை ஏறிட்டாள். என்னை விடுங்க சக்தி. நீங்க எப்படி இருக்கீங்க? ஏதாவது வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா? இல்லை பிஸ்னஸ்? 2ம் இல்லை. பின்ன போஸ்டிங்கை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன போஸ்டிங்? இன்ஸ்பெக்டர் போஸ்டிங். இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி 1 மாதம் ஆச்சு. நான் இதை எதிர்பார்க்கல சக்தி. நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போதே ஷை டைப்பு. உங்களுக்கு போலீஸ் உத்தியோகம் பொருந்தாதே. ஏன் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கலையா? பிடிக்கல. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ ஒரு இன்ஸ்பெக்டராக நுழைஞ்சிருக்கேன். ரிட்டையர் ஆகும்போது ஐஜியாக இருப்பேன். காயத்ரி சேலை தலைப்பால் தன் நெற்றி வியர்வை ஒற்றிக்கொண்டே கேட்டாள். வீட்டில் அப்பா அம்மா எல்லோரும் சௌக்கியந்தானே? சௌக்கியந்தான். இப்போ அவங்க கோயம்புத்தூரில் என் பெரிய அண்ணனோடு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்தாலே, பேரு கூட ஹம்சவேணி. கரெக்ட். ஹம்சவேணிக்கு போன வருஷம்தான் கல்யாணம் ஆச்சு. இப்போ 8 மாதம். போன வாரம்தான் கோயம்புத்தூரில் சீமந்தம் நடந்தது. கேட்கவே சந்தோஷமா இருக்கு சக்தி.
உங்களுக்கு எப்போ கல்யாணம் காயத்ரி? ஏதாவது ப்ரொப்போஸ் இருக்கா? மிஸ்டர் பிரம்மாவைத்தான் கேட்கணும். ரொம்ப வெக்ஸா பேசுறீங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நாம 2 பேரும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிடலாமா? சாரி சக்தி, இன்னைக்கு நான் விரதம். ராத்திரி வீட்டுக்கு போய் தான் தண்ணியே சாப்பிடுவேன். வெயில்ல அலையிற வேலை செஞ்சுக்கிட்டு விரதம் வேற இருக்கிறீங்களா? அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்டது விட முடியல சக்தி. இந்த விரதம் மட்டும் இல்லை, பௌர்ணமி, அமாவாசை, பிரதோஷம் இது மாதிரியான நாட்களிலும் விரதம்தான். வீடு எங்க? கோகுலம் காலனியில். ராயப்பட்டில் இருக்கே அந்த கோகுலம் காலனியா? ஆமாம். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா சரியான அட்ரஸை சொல்லலாமா? ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வந்து பார்க்க வசதியாக இருக்கும். காயத்ரி பதில் பேசாமல் மௌனிக்க சத்யநாராயணன் படபடத்தான். உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தால் வேண்டாம், நான் கொஞ்சம் அதிகப்படியாக உரிமை எடுத்துக்கிறேனோ? நோ, அப்படி இல்லை சக்தி. கோகுலம் காலனியில் வாட்டர் டேங்க்கு பக்கத்தில் தான் வீடு. ஊதுவத்தி காயத்ரியோட வீடு எதுன்னு கேட்டால் காலனியில் இருக்கிறவங்க எல்லோருக்கும் தெரியும். ஏதாவது ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு வரலாம் இல்லையா? வரலாம், வாங்க. இந்தாங்க என்னோட விசிட்டிங் கார்டு. இது எதுக்கு? நீங்களும் ஒரு நாளைக்கு என்னோட வீட்டுக்கு வரலாம் இல்லையா? அடையார் இந்திரா நகரில் 7வது தெருவில் முதல் வீடு. அந்த ஏரியாவில் ஊதுவத்தி விற்க வந்தால் சேல்ஸ் எப்படி இருக்கும்? நான் கேன்வாஸ் பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் வாங்க காயத்ரி என்றான். காயத்ரி சிரித்தாள். ஓகே சக்தி, உங்களை பல வருஷமாக கழிச்சு எதிர்பாராத விதமாக சந்தித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு சீக்கிரமே இன்ஸ்பெக்டர் உத்தியோகத்துக்கு போஸ்டிங் வர என்னுடைய வாழ்த்துக்கள். நான் வரட்டுமா? இன்னைக்கு மந்தவெளி ஏரியாவில் வீடு வீடாக என் வியாபாரம். சொல்லிவிட்டு 2 பைகளையும் கைக்கு ஒன்றாய் தூக்கி கொண்டு தளவாய் நடந்து போகும் காயத்ரியை இமைக்காமல் பார்த்தான் சத்யநாராயணன். அவனுடைய இதயம் ஈயக்குண்டாய் கனத்தது. உச்சந்தலையில் வெயில் பட்டு அகலமாய் தரிக்க, உச்சந்தலையில் வெயில் பட்டு அமிலமாய் தகிக்க காயத்ரி அதை பொருட்படுத்தாமல் ராஜா அண்ணாமலைபுரத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த சாலையில் மெதுவாய் நடை போட்டு கொண்டு மரங்கள் சூழ்ந்த பங்களாவுக்கு முன்பாய் வந்து நின்றாள். காம்பவுண்ட் கேட் வெறும்னே சாத்தி இருந்தது. கேட்டை எட்டி பார்த்து சார் சார் என்று குரல் கொடுத்தாள். பதிலுக்கு யாரும் வராமல் போகவே கேட்டை திறந்து கொண்டு உள்ளே போனாள். சுற்றுமுற்றும் பார்த்தாள். நாய் ஏதாவது இருக்கிறதா? இல்லை. போர்ட்டிகோவை நோக்கி நடந்தாள். ஒரே பிரசவத்தில் பிறந்த மாதிரி 2 மாருதி கார்கள் போர்ட்டிகோவில் நின்றிருந்தன. கார்களை சுற்றி கொண்டு நிலைப்படிக்கட்டில் ஏறியவள் தேக்கு மர கதவுக்கு இடப்பக்கமாய் இருந்த காலிங் பெல் சுவிட்ச் மேலே கையை வைத்தாள். அது உள்ளே ஒரு மியூசிக் நோட் பாடியது. தொடர்ந்து கதவு திறக்கப்பட்டது. நடுத்தர வயதுள்ள ஒரு நபர் லுங்கி பனியனில் நின்று இருந்தார். மீசையும் கிருதாக்களும் டையில் குளித்து அதிகப்படியான கருப்பை காட்டின. அவர் கேட்டார், என்ன? ஊதுவத்தி சார், வீட்டிலே தயார் பண்றோம். வேண்டாமா? போ என்று சொன்னவர் சட்டென்று பேச்சை நிறுத்தி கொண்டவர் மெல்லிய குரலில் கேட்டார், வெளியே கடையில் விற்கிற ஊதுவத்திக்கும் நீ விற்கிற ஊதுவத்திக்கும் என்ன வித்தியாசம்? கடைகளில் விற்கிற ஊதுவத்தியில் கெமிக்கல் கலந்துருக்கும் சார். நாங்கள் தயார் பண்ணுற ஊதுவத்தியில் கெமிக்கல் இருக்காது. 2 பத்தி கொளுத்தி வச்சாலே போதும், 12 மணி நேரத்துக்கு வாசனை இருக்கும். அப்படியா? உள்ளே வந்து 2 பத்தி கொளுத்தி வை பார்க்கலாம். வாசனை நல்லா இருந்தால் வாங்கிக்கிறேன். வீட்டில் லேடிஸ் இல்லையா சார்? உள்ளே சமையல் கட்டில் வேலையாக இருக்காங்க. காயத்ரி ஊதுவத்தி பைகளோடு உள்ளே போனாள். பெரிய ஹால். 2 ஊதுவத்திகளை கொளுத்தி ஃப்ளவர் வாசத்து கீழே வைத்தாள். புகை காற்று மண்டலத்தில் கலந்து வாசனையை பரப்பியது. அந்த நபர் மூச்சை இழுத்தார். வாசனை நல்லாதான் இருக்கு. பாக்கெட் என்ன விலை? ஒரு பாக்கெட் 10 ரூபா சார். சரி, பாக்கெட்டுக்கு ரேட் சொல்லிட்ட, உனக்கும் ஒரு ரேட் இருக்குமே, அதையும் சொல்லு. 2 பிஸ்னஸையும் முடிச்சுக்கலாம். சார், பயப்படாத, வீட்டில் யாரும் கிடையாது. காயத்ரி புன்னகைத்தாள். வீட்டில் யாரும் இல்லைன்னு எனக்கு தெரியும் சார், அதனால்தான் வந்தேன் சொன்ன காயத்ரி ஊதுபத்தி பாக்கெட்டுகள் நிரம்பிய பைக்குள் கையை நுழைத்து உள்ளே இருந்து இறுக்கி போன முகத்தோடு ஸ்லோ மோஷனில் கனமான அந்த ரிவால்வரை எடுத்தாள். காயத்ரி கையில் முளைத்த துப்பாக்கியை பார்த்ததும் அந்த நபரின் கண்கள் திகிலில் திகைத்து விரிந்தன. பதற்றமாய் பின்வாங்கி நடந்து சுவற்றுக்கு போய் முடங்கிக் கொண்டு நின்றார். ஏய் ஏய், என்ன இது? புன்னகையை பெரிதாக்கிய காயத்ரி தன் கையில் இருந்த துப்பாக்கியை சுவருக்கு உயர்த்தி காட்டினாள். இது ஜிமேக் ரிவால்வர்.
ஜெர்மனி இதோட பிறந்த வீடு, இந்தியா புகுந்த வீடு. உள்ளே மொத்தம் 6 தோட்டா கர்ப்பம், ஸ்பெஷல் தோட்டா. இன்னும் விவரம் வேணுமா? புண்ணிய கோடி. அந்த புண்ணிய கோடி இப்போது சுவருக்கு போய் அப்பிக்கொண்டு வியர்த்து வழிந்தார். காயத்ரி சோபாவுக்கு போய் சாய்ந்து கொண்டு கால் மேல் கால் போட்டு கொண்டாள். மிஸ்டர் புண்ணியகோடி, உங்களை பத்தவங்க ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. உங்களுக்கு பேர் வைக்கும்போது உங்க ஜாதகத்தை ஒரு தடவை நல்ல ஜோசியர்கிட்ட காட்டியிருக்கணும். அப்படி காட்டியிருந்தா அந்த ஜோசியர் பார்த்துட்டு உங்க குழந்தைக்கு புண்ணிய கோடின்னு பேர் வைக்காதீங்க, பாவம் கோடின்னு பேர் வைங்க, ஏன்னா அந்த குழந்தை வளர்ந்து ஏகப்பட்ட பாவம் பண்ண போகுதுன்னு சொல்லியிருப்பாரு. புண்ணிய கோடி அவஸ்தையாய் எச்சில் வீங்கி கொண்டு காயத்ரியை பார்க்க அவள் தன் மார்பு பகுதிக்கு கையை கொண்டு போய் பாலத்தின் கவரில் வைத்திருந்த ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை எடுத்து புண்ணிய கோடிக்கு காட்டினாள். இந்த போட்டோவில் இருக்கிறது யாருன்னு தெரியுதா? அவர் பார்த்து விட்டு தெரியல என்றார். இப்படி காக்கா பார்வை பார்க்கக்கூடாது புண்ணிய கோடி, நல்லா பாரு, கையில வாங்கி பாரு. புண்ணிய கோடி கைகள் நடுங்க போட்டோவை வாங்கினார். போட்டோவின் மேலே கண்களை பார்த்தார். காயத்ரி கேட்டாள், இப்ப தெரியுதா? தெரியல. நிஜமா அந்த போட்டோல இருக்கிற பெண் யாருன்னு உனக்கு தெரியல? தெரியல. மிஸ்டர் புண்ணிய கோடி, பொய் சொன்னா எனக்கு பிடிக்காது. என் கையில் இருக்கிற இந்த ரிவால்வருக்கும் பிடிக்காது. உங்களுக்கு முழுசா 1 நிமிஷம் அவகாசம் தரேன். அந்த 1 நிமிஷம் முடியறதுக்குள்ள நீங்க உண்மையை பேசியாகணும். அதாவது போட்டோல இருக்கிற பெண் யாருன்னு சொல்லணும். இல்லைன்னா இந்த ஜிமேக் ரிவால்வர் தன்னோட கர்ப்பத்தில் இருக்கிற 6 தோட்டாக்களில் ஒரு தோட்டாவை உங்க இதயத்துக்கு அனுப்பி வைக்கும். இப்போ கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 59, 58, 57, 56, 55, 54 என்று எண்ணிக்கொண்டே இருந்தால் புண்ணிய கோடி மௌனமாய் வியர்த்து கொண்டிருக்க காயத்ரியின் கையில் இருந்த ரிவால்வர் உயிருள்ள ஒரு ஜந்து மாதிரி உயர்ந்து அவருடைய மார்பை முறைத்தது. 42, 41, 40, 39, 38, 37, 36. எனக்கு நிஜமாவே இந்த போட்டோவில் இருக்கிற பெண்ணு யாருன்னு தெரியாது. 29, 28, 27, 26, 25. எனக்கு தெரியாது, நிஜமா தெரியாது. 21, 20, 19, 18, 17. வேண்டாம் வேண்டாம், என்னை ஒன்றும் பண்ணிடாத. 14, 13, 12, 11, 10, 9. காயத்ரியின் கையில் இருந்த துப்பாக்கி புண்ணிய கோடியின் மார்பை இப்போது தீர்க்கமாய் அளவெடுத்தது. 6, 5, 4, 3, 2. சொல்லிடுறேன். போட்டோவில் இருக்கிற பொண்ணோட பேரு பவானி. அந்த பவானி இப்போ உயிரோட இருக்காளா? இல்லை. ஏன்? புண்ணிய கோடி மௌனிக்க காயத்ரி குரலை உயர்த்தினாள். ஏன்னு கேட்டேன். காதல் வேலையா? புண்ணிய கோடி பிரம்மமாய் எச்சில் விழுங்கினார். பின் விக்கி திணறும் குரலில் சொன்னார், அந்த பொண்ணு பவானி தற்கொலை பண்ணிக்கிட்டா. தற்கொலைக்கு காரணம் தெரியல. காரணத்தை நான் சொல்லட்டுமா? போன மாதம் 22ஆம் தேதி பவானி சோப்பு பவுடர் விற்கிறதுக்காக இந்த ஏரியாவுக்கு வந்தா. முதல் போனி பண்ணுறதுக்காக உங்கள் பங்களாவுக்குள் நுழைஞ்சா. அன்னைக்கு வீட்டில் நீங்கள் மட்டும்தான் இருந்தீங்க. உங்கள் மனைவி ஊருக்கு போயிருந்தாங்க. பவானி கிட்ட ஒரு அழகான கர்ச்சிப் கொடுத்து சோப்பு பவுடரால் வாஷ் பண்ணி காட்ட சொன்னீங்க. அந்த அப்பாவி பொண்ணு உங்கள் பேச்சை நம்பி கர்ச்சிப்போடு குளியல் அறைக்கு போனா. நீங்களும் பின்னாடியே போனீங்க. அதுக்கப்புறம்? காயத்ரி சில வினாடிகள் பேச்சை நிறுத்திவிட்டு பின்தொடர்ந்தார். 22ஆம் தேதி உங்களால் சீரழிக்கப்பட்ட அந்த பவானி 1 வாரம் கழிச்சு வீட்டில் தூக்கு போட்டு செத்து போனா. காரணம் தீரா வயிற்று வலின்னு அந்த பொண்ணு லெட்டர் எழுதினதால நீங்கள் தப்பிச்சிட்டீங்க. ஆனால் இந்த ஜிமேக் ரிவால்வர் கிட்ட இருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது. ரிவால்வர் குப் என்று உயர்ந்தது. புண்ணிய கோடி மிரண்ட விழிகளோடு சுற்றுமுற்றும் பார்த்தார். மெல்ல காயத்ரி சிரித்தாள். பவானியை பாழா படுத்தியதுக்காக மட்டும் நான் துப்பாக்கியோடு வரல. நீங்க சில சட்ட விரோதமான காரியங்களை கூட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டின் ஆசிர்வாதத்தோடு பண்றதா ஒரு தகவல். அதுக்காகவும் வந்திருக்கேன். புத்திசாலியான வக்கீல்களை வச்சுக்கிட்டு எல்லா கேஸ்களையும் பாப்கார்ன் மாதிரி ஊதிட்டாலும் இன்னைக்கு நான் கொடுக்க போற ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நீங்க தலை வணங்கியே ஆகணும்.
காயத்ரி சொல்லிக்கொண்டு இருக்கும்போதே ஹாலின் மூலையில் இருந்த டெலிஃபோன் குரல் கொடுத்தது. காயத்ரி டெலிஃபோனை ஒரு அரைப்பார்வை பார்த்துவிட்டு புண்ணியகோடியிடம் கேட்டாள். யார் இப்ப டெலிஃபோன்ல? தெரியல. ஊருக்கு போயிருக்கிற உங்க மனைவியா அல்லது ஊர் பேர் தெரியாத மனைவிகளில் ஒருத்தியா? புண்ணியகோடி மௌனமாய் இருக்க காயத்ரி தன் தோளை குலுக்கினாள். ஓகே, ஃபோன் யார் பண்ணினா என்ன? அது உங்களுக்கு கடைசி ஃபோன் கால். போய் பேசுங்க. என்ன பற்றியோ? இங்கே இருக்கிற சூழ்நிலை பற்றியே எதுவும் பேசக்கூடாது. பொதுவாக பேசிட்டு ஒரு நிமிஷத்துக்குள்ள ரிசீவரை வச்சிடணும். புண்ணியகோடி தயக்கமாய் சில வினாடிகள் நின்றுவிட்டு பின் மெதுவாய் போய் ரிசீவரை எடுத்தார். ஈனஸ்வரத்தில் குரல் கொடுத்தார். ஹலோ, நான் புண்ணியகோடி. ஹலோ, யாரு? புண்ணியகோடியா? நான் ஆடிட்டர் சீதாராம் பேசுகிறேன். சொல்லுங்க சார். ஐடி ஆஃபீஸிலேருந்து எனக்கு ஒரு தகவல் வந்தது. உங்கள் வீட்டை ரைடு பண்ண ஒரு ஸ்குவாடு இப்போது வந்துக்கிட்டு இருக்காங்களாம். ஃப்ளையிங் ஸ்குவாட். நீங்கள் பேங்க் லாக்கர் சாவிகள் எல்லாம் ஏதாவது ஒரு இடத்துல மறைச்சி வச்சிடுறது நல்லது. லாக்கர் சாவிகள் அவங்க கைக்கு கிடைக்கக்கூடாது. சரி சார், டென்ஷன் வேண்டாம். அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் ஆடிட்டர்கிட்ட கேளுங்கன்னு சொல்லிடுங்க. சரி சார். பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் இல்லை. எந்த வினாடியும் ஃப்ளையிங் ஸ்குவாடு உங்கள் வீட்டுக்கு வரலாம். காலிங் பெல்லை அலற வைக்கலாம். போய் லாக்கர் சாவிகளை பதுக்குங்க. ரிசீவரை மறுமுனையில் ஆடிட்டர் வைத்துவிட புண்ணியகோடியின் மனசுக்குள் சின்னதாய் ஒரு நம்பிக்கை துளிர்விட்டது. இன்னும் சில நிமிஷங்கள் கழிந்துவிட்டால் போதும், உயிர் பிழைத்து விடலாம் என்று எண்ணினார். காயத்ரி துப்பாக்கியும் கையுமாக நேர்பார்வை பார்த்தாள். ஃபோனில் யாரு? ஆடிட்டர். என்ன சொன்னார்? கம்பெனி பேலன்ஸ் ஷீட் ரெடி ஆயிடுச்சான்னு கேட்டாரு. அடுத்த ஜென்மத்தில் ரெடி ஆயிடணும்னு சொல்ல வேண்டியதானே? புண்ணியகோடி அப்படியே மண்டியிட்டு உட்கார்ந்து காயத்ரியை பார்த்து கும்பிட்டார். என்னை ஒன்றும் பண்ணிடாதம்மா. நான் பண்ணின தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்குறேன். தவறு பண்ணினவன மன்னிக்கலாம், ஆனால் தப்பு பண்ணவன மன்னிக்க முடியாது, மன்னிக்கவும் கூடாது. இது என் பாலிசி. புண்ணியகோடி அவளிடம் பேசிக்கொண்டு இருந்தாலும் வெளியே ஏதாவது வாகன சத்தம் கேட்கிறதா என்பதில் தீவிரமாக இருந்தார். காயத்ரி 2 அடி முன்னால் வந்தாள். இதுதான் என்னோட ஜட்ஜ்மெண்ட். ஒரு அப்பாவி பெண்ணின் வாழ்க்கைக்கு அவசரமாய் முற்றுப்புள்ளி வைத்த உனக்கு இந்த தோட்டாக்கள் பரிசாக கொடுக்கப்படுகிறது. காயத்ரியின் கைவிரல் ட்ரிகரில் பதிந்து வளைந்தது. வேண்டாம். சாரி மிஸ்டர் புண்ணியகோடி. அடுத்த ஜென்மத்திலாவது புண்ணிய செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். ட்ரிகரை சுண்டினாள் காயத்ரி. சைலன்சர் பொருத்தப்பட்ட ரிவால்வர் நிசப்தமாய் ஒரு தோட்டாவை அனுப்ப அது புண்ணியகோடியின் இடது மார்புக்கு போயிற்று. இடது மார்பில் தோட்டா பாய்ந்து புண்ணியகோடி இரத்தமாய் ஸ்தம்பித்து கொண்டு இருக்கும்போதே வலது மார்பில் ஒரு தோட்டா நுழைந்தது. உடம்பு பிடிப்பு இல்லாமல் மடங்கி கொண்டு இருக்கும்போதே வயிற்றிலும் ஒரு தோட்டா இடம் பிடித்தது. கைகளையும் கால்களையும் அகல விரித்து கொண்டு இரத்தம் கொட்டி கொண்டிருந்தார் புண்ணியகோடி. காயத்ரி பரபரவென்று செயல்பட்டாள். துப்பாக்கியை ஊதுவத்தி பாக்கெட்டுக்குள் நிரம்பிய பைக்குள் போட்டாள். இனி கிளம்ப வேண்டியதுதான். வந்த காரியம் முடிந்தது. காயத்ரி நினைத்த வினாடி வாசலில் காலிங் பெல் கதறியது. வாசலில் எழுந்த அழைப்பு மணிச்சத்தம் கேட்டு ஸ்தம்பித்த காயத்ரி சில வினாடிக்கு பின் உணர்வு வந்தவளாய் 2 ஊதுவத்தி பைகளையும் தூக்கிக் கொண்டு வீட்டின் பின்பக்கத்தை நோக்கி ஓடினாள். மூளைக்குள் சிவப்பு விளக்கு எரிந்தது. பின்பக்க கதவு பூட்டியிருக்குமோ, இல்ல வெறிமுனே திறந்திருக்குமோ? பூட்டியிருந்தால் தப்பிக்க முடியாது, மாட்டிக்கொள்ள வேண்டியதுதான். மூச்செரிப்போடு காயத்ரி அரை நிமிஷ நேரம் ஓடி வீட்டின் பின்பக்கம் வந்தாள். குட்டை ரக தென்னை மரங்களும் வாழை மரங்களும் நெருக்கமாய் மண்டி கிடக்க கிடைத்த இடைவெளிகளில் புகுந்து பின் கதவுக்கு வந்தாள். பழங்காலத்து கதவு பூட்டப்படாமல் பெரிய நாதாங்கியால் தாழிடப்பட்டு இருந்தது. காயத்ரி 2 ஊதுவத்தி பைகளையும் வைத்துவிட்டு கதவின் நாதங்கியை பிடித்து பார்த்தாள். வெயிலுக்கும் மழைக்கும் இறுகி துருப்பிடித்து போயிருந்த நாதங்கி சுலபமாய் விலக மறுத்தது. மூக்கை பிடித்து இழுத்து பார்த்தால் மூச்சு முட்டியது. 2 தடவை முயன்றும் முடியாமல் போகவே சுற்றுமுற்றும் பார்த்து பார்வைக்கு கிடைத்த பெரிய கல் ஒன்றை எடுத்து நாதாங்கியில் ஓர் தட்டு தட்டினாள். உடனே அது கழன்று கொண்டது. கதவை 2 கைகளாலும் பிடித்து இழுக்க நச்சென்ற பெரிய சத்தத்துடன் திறந்து கொண்டது. பின்பக்கம் ஆள் நடமாட்டம் இல்லாத சந்து ஒன்று தெரிய காயத்ரி 2 ஊதுவத்தி பைகளையும் தூக்கி கொண்டு வியர்த்து வழியே ஓடி பிரதான சாலைக்கு வந்து மக்கள் நடமாட்டத்தோடு கலந்து இயல்பாய் நடந்தாள்.
2 நிமிஷம் நடையில் பஸ் ஸ்டாப் ஒன்று வர காலியை நின்றிருந்த பஸ்ஸுக்குள் ஏறிக்கொண்டாள். இதய துடிப்பு இப்போது நார்மலுக்கு வந்திருக்க வியர்வை சுரப்பிகள் தன் வேலையை நிறுத்தின. பக்கத்தில் உட்கார்ந்திருந்த பெண்ணிடம் கேட்டாள், இந்த பஸ் எங்கே போகுது? அடையார். ஆயேசமாய் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டாள். இந்நேரம் புண்ணிய கோடியின் கதை முடிந்து போயிருக்கும். வருமான வரித்துறை அதிகாரி வருணபரன் தனக்கு பக்கத்தில் நின்றிருந்த அதிகாரியை பார்த்தார். என்ன, 4-5 தடவை காலிங் பெல்ல கொடுத்தும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லையே? நாம ரைடு வர விஷயம் எப்படி புண்ணிய கோடிக்கு தெரிந்திருக்கும்? தஸ்தாவேசுகளை மறைச்சு வைக்கிற முயற்சியில் அவர் ஈடுபட்டிருக்கலாம். ராகவன் சார், அந்த வெண்டிலேட்டர் வழியா உள்ள பாருங்க. வருமான வரித்துறையைச் சேர்ந்த ராகவன் வீட்டின் பக்கவாட்டு பகுதிக்கு போய் ஜன்னலுக்கு மேற்புறம் இருந்த சன்ஷேடில் ஏறி வெண்டிலேட்டர் வழியா உள்ளே குனிந்து பார்த்தார். உள்ளே அரை இருட்டு பரவி கிடக்க பார்வைக்கு எதுவும் தட்டுப்பட மறுத்தது. என்ன ராகவன், வீட்டுக்குள்ள யாரும் இல்லை போலிருக்கு? வீட்டுக்குள்ள யாரும் இல்லை போலிருக்கு சார். அது எப்படி இல்லாம போவாங்க? உள்ளே லாக் பண்ணியிருக்காங்களே. வீட்டுக்கு பின்பக்கமா போய் பார்க்கட்டுமா சார்? போய் பாருங்க. ராகவன் கீழே குதித்து வீட்டின் பின்பக்கம் நோக்கி போனார். முட்டை தென்னை மரங்களும் வாழை மரங்களும் வழிமறைக்க உள்ளே நுழைந்தார். திறந்த வீடு பார்வைக்கு கிடைத்தது. தயக்கமாய் பிரவேசித்தார். சமயக்கட்டு வந்தது. தொடர்ந்து 2 அறைகள், பின் ஹாலின் ஓரத்தில் புண்ணிய கோடி இரத்தமாய் நிலைத்த விழிகளோடு. அடையார் டெர்மினலில் இறங்கிக் கொண்டாள் காயத்ரி. மத்தியான வெயில் மண்டையை அடுப்பில் வைத்த வானலியைப் போல் தகித்தது. ஒரு குளிர்பான கடையில் 5 ரூபாய் பெப்சி வாங்கி தொண்டைக்குள் வார்த்து கொண்ட பின் டெர்மினலுக்கு வெளியே இருந்த எஸ்டிடி பூத்தை நோக்கி போனாள். சரியை சாத்தப்படாத கண்ணாடி பூத்துக்குள்ளே இருந்து டெலிஃபோனே தெரித்து போகும் தெனிசில் கத்தி கொண்டு இருந்தான் அந்த நபர். பின்லேடரை கூட பிடிச்சிடலாம் போலிருக்கு. 5 ரூபாய் கடன் வாங்கிட்டு போன மாணிக்கத்தை பிடிக்க முடியாது போலிருக்கு. 10 நாளா தேடுறேன், கண்ணுக்கு சிக்கவே இல்லை. கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு 2 தடவை போயிட்டு வந்துட்டேன். கையில மாட்டினா அவன் முதுகுல ஒரு வில்லுப்பாட்டு கச்சேரியே நடத்தலான்னு இருக்கேன். காயத்ரி பொறுமையாய் காத்திருந்து அந்த நபர் பேசிவிட்டு வெளியே வந்ததும் பூத்துக்குள் போனாள். கதவை நன்றாக சாத்திக்கொண்டு ரிசீவரை எடுத்துக்கொண்டு டயலில் எண்களை தட்டினாள். மறுமுனையில் ரிங் போய் ரிசீவர் எடுக்கப்பட்டது. குரல் கொடுத்தாள். ஹஸ்கி வாய்ஸ். நான் காயத்ரி. சொல்லு. ஒரு ஆண் குரல். புண்ணிய கோடி காலமானார். சந்தோஷம். எனக்கு முழுமையான சந்தோஷம் இல்லை. ஏ? ஒரு பிரச்சனை. சொல்லு. புண்ணிய கோடியின் கதை முடியும் போது வாசல்ல இருந்து காலிங் பெல் சத்தம் கேட்டது. வந்தது யாரு? தெரியல. நான் வீட்டோட பின்பக்க கதவை திறந்துக்கிட்டு ஓடி வந்துட்டேன். உன்னை யாரும் பார்க்கலையே? பார்க்கல. பின்ன அதில் என்ன பிரச்சனை? யாராவது பார்த்துருப்பாங்களோன்னு என்ற பயம்தான். தேவையில்லாத பயம். இப்போ நீ எங்கிருந்து பேசிக்கிட்டு இருக்க? அடையார் பஸ் டெர்மினல்ல இருந்து. சரி, மேற்கொண்டு டெலிஃபோனில் எந்த கான்வர்சேஷனும் வேணாம். அப்புறமா மீட் பண்ணி பேசிக்கலாம். போய் தலை குளிச்சுட்டு பிரியாணியும் சிக்கனையும் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு. மறுமுனையில் ரிசீவர் வைக்கப்பட காயத்ரி ரிசீவரை வைத்துவிட்டு பூத்தை விட்டு வெளியே வந்து டேபிள் போட்டு உட்கார்ந்திருந்த பெண்ணிடம் 2 ரூபாய் நாணயத்தை கொடுத்துவிட்டு நடந்தாள். ரோட்டை கிராஸ் செய்து ஜீப்ரா கோடுகளில் நடக்க முயன்ற போது அந்த பைக் படபடுத்தபடி அவளுக்கு பக்கமாய் வந்து நின்றது. கூடவே குரல் கேட்டது. சென்னை பெரிய சிட்டின்னு சொன்னது யாரு? ரொம்ப சின்ன சிட்டி. இல்லைன்னா 2வது தடவையா நாம சந்திப்போமா? காயத்ரி திரும்பினாள். பைக்கில் சத்யநாராயணன். உதட்டில் பெரிய புன்னகை. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் மயிலாப்பூர்ல பார்த்தோம். இப்ப அடையார்ல. காயத்ரி இயல்பாய் சிரிக்க முயன்றாள். நெற்றி வியர்த்தாள். புண்ணிய கோடியின் பங்களா முன்புறம் இப்போது போலீஸ் யூனிஃபார்ம்கள் பூத்திருக்க உள்ளே இன்ஸ்பெக்டர் ஸ்டீஃபன் புண்ணிய கொடியின் உடலை புரட்டி பார்த்துவிட்டு வருமான வரித்துறை அதிகாரி வருணபரனிடம் திரும்பினார். புண்ணிய கொடியின் உடம்பில் 3 தோட்டாக்கள் பாய்ந்திருக்கிறதுக்கான அடையாளம் இருக்கு. நீங்க வீட்டுக்கு வந்த நேரம் புண்ணிய கொடி கொலை செய்யப்பட்ட நேரம் கிட்டத்தட்ட ஒரே நேரம்தான். கொலையாளி அந்த சமயத்துல இந்த வீட்டுக்குள்ளதான் இருந்திருக்கணும். துப்பாக்கியால் சுட்ட சத்தம் கேட்கலையா உங்களுக்கு? இல்லையே. நாங்க இந்த ஸ்பாட்டுக்கு வரத்துக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முந்தி சம்பவம் நடந்திருக்கலாம். 4-5 தடவை காலிங் பெல் அடிச்சோம். உள்ளே இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் கிடைக்க போகவே என்னோட டிபார்ட்மெண்ட்டை சார்ந்த அதிகாரி ராகவன் வெண்டிலேட்டர் வழியா உள்ளே பார்க்க சொன்னேன். அப்படி பார்த்ததும் உள்ளே யாரும் இருக்கிற மாதிரி தெரியாம போகவே ராகவன் வீட்டின் பின்பக்கம் போனார். பின்பக்கம் கதவு இருந்தது.
ஸ்டீஃபன் அடுத்த கேள்வியை கேட்பதற்காக வாயை திறந்த வினாடி சப் இன்ஸ்பெக்டர் ஹரிஹரன் ஒழுக்கை தலை மனிதர் ஒருவரை கூட்டிக் கொண்டு வந்தார். சார், இவர் மாசிலாமணி, ரிட்டையர் பேங்க் மேனேஜர், பக்கத்து பங்களாவில் குடியிருக்காரு. ஸ்டீஃபன் மாசிலாமணியை ஏறிட்டார். புண்ணிய கோடி 3 தோட்டா வாங்கி செத்திருக்கிறார். துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் உங்களுக்கு கேட்கலையா? கேட்கல சார். ஏதாவது அலறல் சத்தம்? ஒரு சத்தமும் கேட்கல சார். நானும் என்னுடைய மனைவியும் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தோம். புண்ணிய கோடி மட்டும் வீட்டில் தனியாக இருந்திருக்காரு. மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்கே? தெரியல. புண்ணிய கோடி கொஞ்சம் ரிசர்வ் டைப். பக்கத்து வீட்டு தான் பேர். என்கிட்டையும் அதிகம் பேச மாட்டாரு. வேலைக்காரங்க கூட இல்லையா? இந்த வீட்டுக்கு வேலைக்கு வரவங்க யாரும் 2 மாதத்துக்கு மேலே நிலைக்க மாட்டாங்க. கார் டிரைவரும் அப்படித்தான். சப் இன்ஸ்பெக்டர் ஹரிஹரன் குறுக்கிட்டார். சார், டாக் ட்ரைனர் விக்டர் வந்திருக்காரு. டாகை ஸ்மெல் பண்ண விட்டா கொலையாளி போன ரூட் தெரிஞ்சிடும். ப்ரொசீட். விக்டர் வால் வெட்டப்பட்ட அந்த சாக்லேட் நிற டாபர்மேன் நாயோடு வந்தார். மண்டியிட்டு உட்கார்ந்த விக்டர் நாயின் காதில் ஏதோ ரகசியம் சொல்வது போல், சார்லி, ஸ்மெல் இட் என்றார். சார்லி உடனே புண்ணிய கோடியின் உடலை முகர்ந்து 1/2 நிமிஷ நேர முகர்வுக்குப் பின் சார்லி ஹாலை ஒரு சுற்றி கொண்டு வீட்டின் பின்பக்கத்தை நோக்கி ஓடியது. டாக் ட்ரைனர் விக்டர் பின்தொடர்ந்தார். பின்பக்கம் சார்லி தென்னை வாழை மரங்களின் அடர்த்திக்குள் ஓடியது. எதையோ போய் கவ்வி எடுத்தது. விக்டரிடம் கொண்டு வந்து கொடுத்தது. விக்டர் வாங்கி பார்த்தார். ஊதுவத்தி பாக்கெட். இன்ஸ்பெக்டரிடம் டாக் ட்ரைனர் அந்த ஊதுவத்தி பாக்கெட்டை கொண்டு வந்து கொடுக்க வாங்கி பார்த்தார். இது எங்கே கிடைத்தது? வீட்டுக்கு பின்பக்கம் சார். பாக்கெட் புதுசாக இருக்கு. பாக்கெட் மேல் சுற்றப்பட்டு இருக்கிற கண்ணாடி பேப்பர் கூட இன்னும் கிழிக்கல. நாய் இப்போ எங்கே இருக்கு? வீட்டுக்கு பின்பக்க தோட்டத்துக்கு ஈர மணலில் ஸ்லிப்பர் பதிவுகள் சில தெரியுது. அந்த இடத்துல இப்போ நாய் உட்கார்ந்துட்டு இருக்கு சார். நாயை ஃபர்தராக ஓட விடுங்க. கொலையாளி போன திசையை ஓரளவு யூகம் பண்ணிடலாம். ஸ்லிப்பர் பதிவுகளை பார்க்கும்போது கொலையாளி ஒரு பெண்ணாக இருக்கலான்னு என் மனசுக்கு படுது சார். காரணம், ஈர மணலில் காணப்பட்ட ஸ்லிப்பர் பதிவுகள் குதிகால் ஸ்லிப்பருக்கு உரியவை. நீங்க சொன்னதை பார்த்தா ஊதுவத்தி விற்கிற ஒரு பெண்ணு புண்ணிய கொடியை கொலை செய்து இருக்கலாம் இல்லையா? மேபி சார். கொலையாளி அவ்வளவு சீக்கிரம் இந்த ஏரியாவை விட்டு போய் இருக்க முடியாது. நாயை ஃபாலோ பண்ணி பார்க்கலாமா சார்? வாங்க. இன்ஸ்பெக்டர் ஸ்டீஃபனும் டாக் ட்ரைனரும் நாயிடம் வந்தார்கள். ட்ரைனர் நாயிடம் குனிந்து கட்டளையிடும் குரலில் சேஸ் அண்ட் ஸ்பாட் இட் என்று சொல்ல, அது எழுந்து ஸ்லிப்பர் பதிவு வழியாக வெளியேறி ரோட்டில் பாய்ந்தது. ஸ்டீஃபனும் ட்ரெயினரும் பின்பக்கம் தொடர்ந்தார்கள். நாய் 4 கால் பாய்ச்சலில் ஓட பிளாட்பாரத்தில் நடைபோட்டு கொண்டு இந்த ஆண்களும் பெண்களும் திசைக்கு ஒருவராய் சிதறினார்கள். பஸ் ஸ்டாப் வரைக்கும் ஓடிய நாய் அதற்கு பிறகு திகைத்த மாதிரி நின்று சுற்றும் முற்றும் பார்த்து நிமிஷ நேரம் மண்டியிட்டு உட்கார்ந்து கொண்டது. டாக் ட்ரைனர் இன்ஸ்பெக்டர் ஸ்டீஃபனை ஏறிட்டார். சார், கொலையாளி இந்த பஸ் ஸ்டாப் வரைக்கும் வந்து ஏதாவது ஒரு பஸ்ஸில் ஏறி போயிருக்கலாம். ஸ்டீஃபன் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் இருந்த கடைக்காரரை பார்த்தாள். ராகவேந்திரா டிஃபன் ஸ்டால், அருணா ஃபார்மசி, கதிர்வேல் மளிகை ஸ்டோர். பஸ் ஸ்டாப் ஷட்டருக்குள் பெரிய குங்கும பொட்டு வைத்து கொண்டு ஒரு பூக்காரி தெரிந்தாள். ஸ்டீஃபன் அவளை நோக்கி போனார். துளசி மாலையை கட்டி கொண்டு இருந்த அவள் கொஞ்சம் கலக்கமாய் எழுந்து நின்றாள். எவ்வளவு நேரமா இங்கே உட்காந்துருக்க? காத்தால 8 மணிலேருந்து இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கேன் சார். 1 மணி நேரத்துக்கு முந்தி இந்த பஸ் ஸ்டாப்புக்கு ஊதுவத்தி விற்கிற பெண் ஒருத்தி வந்திருக்கா. நீ பாத்தியா? ஊதுவத்தி விற்கிற பெண்ணா? குங்கும பொட்டு அண்ணாந்து யோசித்தது. வயசு தெரியாது. இங்கே பஸ் ஏறி இருக்கா. அப்படி யாரையும் பார்க்கல சார். டாக் ட்ரைனர் குறுக்கிட்டார். சார், மர்டர் நடந்த நேரத்தை துல்லியமாக கணக்கிட்டால் கொலையாளி எந்த பஸ்ஸில் ஏறி இருக்கலாம் என்பதை ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். எப்படி? இந்த பஸ் ஸ்டாப்பில் எந்தெந்த பஸ் எத்தனை மணி நேரத்துக்கு வருன்றதை ஒரு அட்டவணையாய் எழுதி போட்டிருக்காங்க சார். வருமான வரித்துறை அதிகாரிகள் புண்ணிய கொடியின் வீட்டுக்கு வந்து காலிங் பெல் அழுத்திய போது கொலை நடந்திருக்கு. அதை வச்சு கால்குலேட் பண்ணா 10 நிமிஷம் ஆயிருக்கும். அந்த நேரத்தை கணக்கிட்டு ஒப்பிட்டு பார்த்தா கொலையாளி எந்த பஸ்ஸில் ஏறி இருக்கலாம்ன்றத 70% கெஸ் பண்ண முடியும். இன்ஸ்பெக்டர் ஸ்டீஃபன் மையமாக தலையாட்டினார். யூ ஆர் கரெக்ட். சத்யநாராயணன் காயத்ரியை வியப்பாய் பார்த்தான்.
என்ன காயத்ரி, ராஜா அண்ணாமலைபுரத்தில் சேல் சரியா இல்லையா? அடியார் பக்கம் வந்துட்டீங்க? ஆமாம், கொஞ்சம் டென்ஷனாக தெரியுறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வெயிலில் அலைஞ்சி லேசாக தலைவலி. தலைவலியா? இஃப் யூ டோன்ட் மைண்ட் வாங்க காயத்ரி, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஒரு காஃபி சாப்பிட்லாம். காஃபியா? வேண்டாம் வேண்டாம். ஏன்? எனக்கு பழக்கம் இல்லை. சரி, ஒரு கூல்ட்ரிங்க்ஸாவது சாப்பிட்டு போகலாமா? ப்ளீஸ், 2வது தடவையாக பார்த்துருக்கோம். அது உங்களுக்கு பிரியம் இல்லைன்னா வேண்டாம், நான் உங்களை கம்பல் பண்ணலை. சரி வாங்க. காயத்ரி தயங்கிவிட்டு ரோட்டை கிராஸ் செய்து நடந்தாள். சத்யநாராயணன் பைக்கை ரோட்டோரமாய் ஸ்டாண்டிட்டு நிறுத்திவிட்டு பின்தொடர்ந்தான். ரெஸ்டாரண்ட்டுக்குள் போய் மூளையோர மேசையை தேர்ந்தெடுத்து காயத்ரி உட்கார்ந்தாள். 5 நிமிடம் கழித்தே சத்யநாராயணன் உள்ளே வந்தான். கூட்டம் அதிகம் இல்லாத ரெஸ்டாரண்ட் அது. பேரர் வந்து நின்றார். உங்களுக்கு என்ன கூல்ட்ரிங்க்ஸ் பிடிக்கும் காயத்ரி? பைனாப்பிள். சத்யநாராயணன் பேரரை ஏறிட்டான். 2 பைனாப்பிள் ப்ளீஸ். பேரர் நகர்ந்ததும் தனது வலது உள்ளங்கையை காயத்ரிக்கு முன்பாய் நீட்டினான். சத்யநாராயணன் உள்ளங்கையில் ஒரு மாத்திரை. காயத்ரியின் அழகான நெற்றி ஒரு சுருக்கத்துக்கு உட்பட்டது. என்ன இது? மாத்திரை. தெரியுது. யாருக்கு? உங்களுக்குத்தான். நீங்க தலைவலின்னு சொன்னீங்களே, அதான் பக்கத்து கடைக்கு போய் ஒரு தலைவலி மாத்திரை வாங்கின்னு வந்தேன். தலைவலிக்கு இது நல்ல மெடிசின். மாத்திரையெல்லாம் எனக்கு வேண்டாம் சக்தி. அது எனக்கு வர வழக்கமான தலைவலி தான். வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். நோ, தலைவலியெல்லாம் அலட்சியம் பண்ணக்கூடாது. இந்த மாத்திரையை எடுத்துக்குங்க காயத்ரி சொன்னவன் டல்மர் தண்ணீரையும் மாத்திரையும் அவள் பக்கம் நகர்த்தி வைத்தான். எடுத்துக்கங்க, 2 நிமிஷம் சரியாயிடும். காயத்ரி வேண்டா வெறுப்பாய் அந்த மாத்திரையை எடுத்து வாய்க்குள் போட்டு டல்மர் தண்ணீரை வயிற்றுக்கு கொடுத்தாள். தேங்க்ஸ் சக்தி. எதுக்கு தேங்க்ஸ்? என்னோட தலைவிலையை கூட தாங்கிக்க முடியாத உங்களோட மென்மையான மனசுக்கு. சக்தி சிரித்தான். பள்ளிக்கூட நாட்களில் நீங்கள் நல்ல கவிதை எழுதுவீங்க, இப்பவும் எழுதுறீங்க. பழக்கம் உண்டா? உண்டு. தூரிகை பத்திரிகையில் போன மாதம் ஒரு கவிதை போட்டி வச்சிருந்தாங்க. அந்த போட்டியில் எனக்குத்தான் பரிசு கிடைச்சது. அப்படியா? என்ன கவிதை இது? கவிதையோட தலைப்பே புத்தாண்டு வாழ்த்து. நீங்க என்ன கவிதை எழுதுனீங்க? காயத்ரி 1/2 மணி நேரம் யோசித்துவிட்டு மெல்லிய குரலில் கவிதையாய் சொல்ல ஆரம்பித்தாள். தர்மத்துக்கு வாழ்த்து சொல்வோம். ஏன்? இன்னும் கொஞ்சமாவது தர்மம் இருக்கிறது. சத்தியத்திற்கு வாழ்த்து சொல்வோம். ஏன்? இன்னும் சிறிதளவாவது சத்தியம் இருக்கிறது. நியாயத்திற்கு வாழ்த்து சொல்லலாம். காரணம், நியாயம் அடியோடு காயப்படவில்லை. மனிதா, நீ என்றாவது மனிதத்துடன் இருக்கிறாயா? உனக்கு எதுக்காக வாழ்த்து சொல்ல? சத்யநாராயணன் சத்தம் வராமல் கையை தட்டி கிளாசிக் என்றான். பைனாப்பிள் ஜூஸ் பெரிய கண்ணாடி டல்மர்களில் மிதக்கும் பனிக்கட்டி துண்டுகளோடு வந்தது. 2 பேரும் டல்மர்களை எடுத்துக்கொண்டார்கள். காயத்ரி, உங்களுக்கு இருக்கிற புத்திசாலித்தனத்துக்கு நீங்க ஏன் ஒரு நல்ல வேலையை தேடிக்க முடியாது? எனக்கு வேலை தர யார் இருக்காங்க? நான் உங்களுக்கு நல்ல வேலை பார்த்து தரட்டுமா? பார்த்து கொடுங்களேன். 1 வாரம் டைம் கொடுங்க. இந்த ஊதுவத்தி பாக்கெட்டுகளை தூக்கிக்கிட்டு வீடு வீடா அலையிற வேலைக்கு நிரந்தரமா குட்பை சொல்லிடலாம். காயத்ரி கசப்பாய் புன்னகைத்தாள். என்னோட தலையெழுத்து ரொம்பவும் ஸ்ட்ராங்கு. அதை ஆண்டவனாலே அழிக்க முடியல. நீங்க ட்ரை பண்றீங்க, பார்க்கலாம் என்றாள். 10 நிமிஷம் நேரம் செலவழித்து மிக மெதுவாய் ஜூஸை குடித்துவிட்டு இருவரும் எழுந்தார்கள். காயத்ரி, உங்களை எங்கேயாவது டிராப் பண்ணட்டுமா? வேண்டியதில்லை சக்தி. பக்கத்தில் இருக்கிற ஒரு காலனிக்குத்தான் போறேன். உங்க அட்ரஸ் என்கிட்ட இருக்கு. ராயப்பட்டர் கோகுலம் காலனி தானே? ஆமா. ஒரு நல்ல வேலையோடு இந்த 1 வாரத்துக்குள்ளே உங்க வீட்டுக்கு வரேன். வாங்க சக்தி. இருவரும் ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியே வந்தார்கள். ஓகே சக்தி, see you later. காயத்ரி விடை பெற்றுக்கொண்டு பிளாட்பார ஜனத்திரளில் கலந்து போய்விட சத்யநாராயணன் தன் பைக் அருகே வந்தான். ஸ்டாண்டை விடுவித்து பைக்கின் மேல் ஆரோ கணித்த வினாடி பக்கத்தில் இன்னொரு பைக் வந்து நின்றது. டேய் சக்தி, இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? சத்யநாராயணன் திரும்பினார். போலீஸ் யூனிஃபார்மில் அந்த இளைஞன் பைக்கில் நெளிந்தான். சப் இன்ஸ்பெக்டர் கதிரேஷ் என்று நேம் பேக் சொன்னது. ஓ கதிரேஷ், வாடா. ஊர்லேருந்து எப்போ வந்த? மறுபடியும் டியூட்டியில் என்னைக்கு ஜாயின் பண்ண? காலையில் தான் வந்தேன். உடனே டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டேன். வந்ததும் வராதுமா ஒரு மர்டர் கேஸ்.
2 மணி நேரத்துக்கு முந்தி ராஜா அண்ணாமலைபுரத்தில் புண்ணிய கோடி என்றவர் மர்டர். ஊதுவத்தி விற்கிற ஒரு பெண் கொலையாளின்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. சத்யநாராயணன் தன் வீட்டை நோக்கி குழப்பமா பைக்கை விரட்டி கொண்டு இருந்தான். சப் இன்ஸ்பெக்டர் நண்பன் சொல்லிவிட்டு போன வார்த்தைகள் ஒரு பெரிய போஸ்டர் மாதிரி மனதில் ஒட்டி இருந்தது. ராஜா அண்ணாமலைபுரத்தில் நடந்த கொலைக்கு ஊதுவத்தி விற்கிற ஒரு பெண்தான் காரணம். அந்த பெண் ஒருவேளை காயத்ரியா இருப்பாளோ? சத்யநாராயணுக்கு யோசிக்கவே பயமாயிருந்தது. இன்றைக்கு 2வது தடவை காயத்ரியை பார்த்தபோது அவளுடைய பேச்சும் சரி நடவடிக்கைகளும் சரி பதட்டமாவே இருந்தன. அவள் இயல்பாக இல்லை. தேவைக்கு அதிகமாகவே வியர்த்து வழிந்தாள். சத்யநாராயணன் பைக்கை ரோட்டோரமாய் நிறுத்தினான். காயத்ரியை பார்த்தால் என்ன? அவன் சொன்ன வீடு விலாசம் சத்யநாராயணன் மூளையில் வரி வரியாய் ஓடியது. ராயப்பேட்டை கோகுலம் காலனி, வாட்டர் டேங்குக்கு பக்கத்தில் வீடு. போய் பார்க்கலாமா? அதுதான் சரி. இல்லாவிட்டால் இந்த சந்தேகத்தை மனதில் வைத்துக்கொண்டு இயல்பாக சுவாசிக்க முடியாது. பைக்கை மறுபடியும் உசுப்பிய சத்யநாராயணன் ராயப்பேட்டையை நோக்கி ஆக்சிலேட்டரை முறுக்கினான். போக்குவரத்து நெரிசலில் ஒரு 1/2 மணி நேர பயணம். வேகமாய் மடம் இருந்த தெருவுக்கு பின்புறம் மேஃப்ளவர் மரங்களுக்கு நடுவில் அடுத்த கோகுலம் காலனிக்குள் நுழைந்தான். அமைதியான காலனி. ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி ஒரே டைப்பில் வீடுகள். சத்யநாராயணன் பைக்கை மெதுவாய் விரட்டி அந்த மொபைல் இஸ்திரி பெட்டி வண்டிக்கு பக்கத்தில் வந்து பிரேக்கை போட்டான். சட்டையை சிரத்தையாக அயன் பண்ணி கொண்டிருந்த அந்த பெண்ணிடம் கேட்டான், வாட்டர் டேங்க் எங்க இருக்கு? வலது பக்க ரோட்டை அவள் கை காட்டி, இதோ ரோட்டில் நேரா போங்க, கடைசியில் வாட்டர் டேங்க் வரும். பைக்கை விரட்டான். ரோட்டின் 2 பக்கமும் வீடுகள் வந்தன. மெகா சீரியலில் கதாநாயகிகள் அழுது கொண்டே பேசும் வசனங்கள் வீடுதோறும் கேட்டன. ரோட்டோரம் மைதானத்தில் எதிர்கால டெண்டுல்கர்கள் உருவாகி கொண்டிருந்தார்கள். வேப்ப மரத்துக்கு பின்னால் வாட்டர் டேங்க் வந்தது. சத்யநாராயணன் பைக்கை ஒதுக்குப்புறமாய் நிறுத்திவிட்டு டேங்குக்கு இடது பக்கத்திலும் வலது பக்கத்திலும் இருந்த வீடுகளை பார்த்தான். 2 வீடுகளுமே பூட்டி கிடந்தன. இதில் எது காயத்ரி வீடு? சுற்றுமுற்றும் பார்த்தான். ஆட்கள் யாரும் பார்வைக்கு கிடைக்காமல் போகவே மெல்ல நடந்தான். டேங்குக்கு பக்கத்தில் வந்தபோது மளிகை சாமான்கள் நிரம்பிய ஒரு பையோடு அந்த பெண் எதிர்பட்டாள். சத்யநாராயணன் கேட்டான், இங்கே காயத்ரி வீடு? அதுதான். டேங்குக்கு வலது பக்கத்தில் இருந்த வீட்டை காட்டினாள் அவள். வீடு பூட்டியிருக்கே. வெளியில் போயிருப்பா. மணி எவ்வளவு? 11:40. இப்போ வந்துடுவா. நீங்க யாரு? காயத்ரிக்கு ரிலேட்டிவா? ஆமா, வெயிட் பண்ணுங்க, 12 மணிக்குள்ள வந்துடுவா. தேங்க்ஸ். சத்யநாராயணன் வேப்ப மரத்து நிழலில் நடந்து வலது பக்க வீட்டுக்குள் முன்புறமாய் இருந்த திண்ணைக்கு வந்து உட்கார்ந்தான். காயத்ரியை பார்த்ததும் பேச்சை எப்படி ஆரம்பிக்கலாம்? நேரடியாக கேட்டு விடலாமா என்று யோசித்தான். ராஜா அண்ணாபுரத்தில் என்ன நடந்தது? அந்த ஏரியாவில் சேல்ஸ் டாப் செய்து விட்டு அடையாருக்கு ஏன் வந்தாய்? சத்யநாராயணன் யோசித்து கொண்டே பார்வையை எதேச்சாக காயத்ரியின் வீட்டுக்கதவுக்கு கொண்டு போக விழிகளுக்குள் திகைப்பு நிரம்பியது. பூட்டு சரியாய் பூட்டப்படாமல் ஒரு பக்கம் நெகிழ்ந்து தொங்கியது. காயத்ரி சரியாய் பூட்டாமல் போயிருக்கிறாள். சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டு கதவை நெருங்கி பூட்டை இழுத்து பார்த்தான். பூட்டு கையோடு வந்தது. வீட்டுக்கு உள்ளே போய் பார்க்கலாமா? அது சரியில்லை என்று மனதுக்குள் ஒரு பக்கம் குறுகுறுத்தாலும் காயத்ரி வீட்டில் இல்லாத நேரத்தில் சோதனை செய்து பார்த்தால் அவளுடைய மறுபக்கம் என்ன என்று தெரிந்து கொள்ளலாம். சத்யநாராயணன் ஒரு முடிவுக்கு வந்து தெருவில் 2 பக்கங்களையும் மாறி மாறி பார்த்தான். தெரு ஆட்கள் நடமாட்டம் இல்லாமல் நிசப்தத்தில் உறைந்து போயிருந்தது. யாரும் பார்க்க வாய்ப்பில்லை. வீட்டுக்குள் நுழைந்து விட வேண்டியதுதான். கதவை மெல்ல தள்ளி உள்ளே போய் உடனே கதவை சாத்திக் கொண்டான். சிறிய வீடு. 2 அறைகள். 2இல் ஒன்று சமையலறை. ஜன்னல்கள் திரைசீலைகள் போட்டுக்கொண்டு வெயிலை வடிகட்டி உள்ளே அனுப்பி கொண்டு இருந்தன. டிவி ஸ்டாண்டுக்கு மேல் சில புத்தகங்கள் தெரிய எடுத்து பார்த்தான். எல்லாம் சுயதொழில் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள். பணத்தை கொட்டும் குடிசை தொழில்கள். சிறந்த நண்பர்கள் உங்கள் 10 விரல்களே. பணம் சம்பாதிக்க படிப்பு தேவையில்லை. கையில் தொழில் இருக்க கவலை ஏன்? சத்யநாராயணன் புத்தகங்களை அப்படியே வைத்துவிட்டு அறையின் மூலையில் இருந்த சுவர் பீரோவுக்கு வந்தான். இழுத்து பார்த்தான். பீரோவின் கதவுகள் சாத்தி இருந்தது. பக்கத்திலேயே ஒரு செல்ஃப். நாப்தலின் மணத்தது. செல்ஃபின் 2வது அறை பூஜை அறையாக மாற்றப்பட்டு இருக்க ஊதுவத்தி வாசனையோடு துர்க்கையின் படம்.
படத்துக்கு பின்னால் ஒரு தபால் கவர் துளியோண்டு எட்டி பார்த்தது. சத்யநாராயணன் அதை எடுத்தான். காயத்ரிக்கு வந்த கடிதம். ஃப்ரம் அட்ரஸ் பகுதியில் பெயர் ஊர் எதுவும் எழுதப்படாமல் இருந்தது. கவரின் வாய் ஏற்கனவே உடைக்கப்பட்டு இருக்க அதற்குள் 2 விரல்களை நுழைத்து கடிதத்தை வெளியே எடுத்து 4 மடித்து இருந்ததை பார்த்தான். கடித வரிகள் பார்வைக்கு கிடைத்தன. என் தங்கை காயத்ரிக்கு உன் ஜவஹர் எழுதி கொண்டது. நீ நலம் என்றால் நானும் இங்கு நலமே. நீ கோபமாய் எழுதிய கடிதம் கிடைத்தது. இதுவரை 69 தடவை படித்து விட்டேன். நீ எடுத்த முடிவு எனக்கு சரியாய் படவில்லை. கொஞ்சம் நிதானம் காட்டலாம் என்பதே என் எண்ணம். பெண்கள் சினம் காக்க வேண்டும். பொறுமையை கடைப்பிடித்தால் தண்ணீரையும் சல்லடையில் கொண்டு போகலாம். தண்ணீர் பனிக்கட்டியாக மாறும் வரை காத்திருக்க வேண்டும், அவ்வளவுதான். நான் ஏதோ கதா காலக்ஷேபம் செய்வதாக நினைக்க வேண்டாம். என் மனதில் பட்டதை எழுதியிருக்கிறேன். என்னை டெலிஃபோனில் எப்பொழுது வேண்டுமானாலும் கூப்பிடலாம். ஃபோன் நம்பர் நாளையிலிருந்து மாறுகிறது. புதிய நம்பர் உன் டைரியில் குறித்து கொள்ளவும். 8544-294. இப்படிக்கு உன் ஜவஹர். சத்யநாராயணன் கடிதத்தில் இருந்த டெலிஃபோன் நம்பரை மட்டும் மனதுக்குள் பதித்து கொண்டு அந்த கடிதத்தில் கவரில் போட்டு பழையபடி துர்க்கையின் போட்டோவுக்கு பின்பக்கமாய் வைத்தான். மேலும் ஒரு 5 நிமிடம் அறையை சுற்றி வந்ததில் எதுவும் உபயோகமாய் பார்வைக்கு கிடைக்காமல் போகவே வீட்டை விட்டு வெளியேறி வந்து பூட்டை பழையபடி மாட்டி அழுத்தினான். அது பிளக் என்று மாட்டிக்கொண்டது. தெரு இன்னமும் அதே நிசப்தத்தில் இருக்க முன்பக்க திண்ணைக்கு வந்து காத்து இருந்தான். எந்த நிமிஷமும் காயத்ரி வரலாம். நேரம் கரைந்தது. கடித வரிகள் நினைவுக்கு வந்தது. யார் இந்த ஜவஹர்? காயத்ரியின் காதலனா இருக்கலாம். காயத்ரிக்கு ஏதோ கோபம் இருந்திருக்கிறது. அது என்ன கோபம்? யார் மேல கோபம்? நேரம் 12 மணியை தொட்டபோது வீட்டுக்கு முன்பாய் இரைச்சலோடு அந்த மொபைல் வந்து நின்றது. இளைஞன் ஒருவன் கையில் பாக்கெட்டோடு காயத்ரியின் வீட்டை நோக்கி வந்தான். சார், இங்க காயத்ரி. இந்த வீடுதான். நாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் கொரியர் சர்வீஸ் சார். அவங்களுக்கு இந்த பார்சல் வந்திருக்கு. காலையில் 10 மணிக்கு வந்த வீடு பூட்டி இருந்தது. இப்போவும் வீடு பூட்டி. அவங்க எப்போ சார் வருவாங்க? இப்போ வர நேரம்தான். நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியுமா சார்? சரி, பார்சலை கொடுத்துட்டு போங்க. நான் வேணும்னா காயத்ரி வந்ததும் கொடுத்துட்றேன். சாரி சார், பார்சல் மேல் என்ன எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா? சத்யநாராயணன் பார்த்தான். உரிய நபரிடம் மட்டுமே இந்த பார்சலை கொடுக்கவும். பார்வையை நகர்த்தி கீழே ஃப்ரம் அட்ரஸை பார்த்தான். ஜான்சி 6 செம்பண்ணா அவென்யூ, பெங்களூர் 59. கூரியர் சர்வீஸ் இளைஞன் மறுபடியும் கேட்டான். மத்தியானம் 3 மணிக்கு வந்த காயத்ரி இருப்பாங்களா சார்? அப்போ வந்துடுவாங்க. வெயிட் பண்ண முடியாது சார். கொரியர் இளைஞன் மொப்பட்டை கிளப்பினான். நான் மத்தியானமே வந்து பார்த்து டெலிவரி பண்ணிக்கிறேன் சார். மொபைல் புகை கக்கி போய்விட சத்யநாராயணன் தன் கையில் இருந்த வாட்சையும் தெருமுனையும் பார்த்தபடி நிமிஷங்கள் கரைந்து கொண்டு இருந்தன. நேரம் 1:30 தொட்டு இருந்தது. சத்யநாராயணனுக்கு பக்கவாட்டில் அந்த வளையல் சத்தம் கேட்டது. வளையல் சத்தம் கேட்டு சத்யநாராயணன் திரும்பி பார்த்தான். அந்த அழகான இளம்பெண் பார்வைக்கு கிடைத்தாள். வயது 20-30 இருக்கலாம். குடும்ப பாங்கான தோற்றம். காலையில் பூசி குளித்த மஞ்சள் இன்னமும் மினுமினுப்பாய் முகத்தில் ஒட்டி இருக்க, நெற்றியின் மையத்தில் இடம் பிடித்து இருந்த குங்குமப்பொட்டு வியர்வையின் காரணமாக கருகி போயிருந்தது. கால்களில் மெட்டியும் கழுத்தில் கனமான தாலிக் கொடியும் தெரிந்தது. கையில் சின்னதாய் ஒரு டிஃபன் கேரியர். சத்யநாராயணன் அந்த பெண்ணை வியப்பாய் பார்த்து கொண்டு இருக்கும்போதே அவள் கேட்டாள். அது என்று ஒரு வினாடி குரலை இழுத்தவன் பின் சொன்னான். இந்த வீட்டில் இருக்கிற காயத்ரியை பார்க்க வந்தேன். காயத்ரியா? ஆமா. நீங்க யாரு? காயத்ரிக்கு ரிலேட்டிவா? இல்லை. பின்ன? ஃப்ரெண்டு. பேரு? சத்யநாராயணன். காயத்ரி எப்பவும் 12 மணிக்குள்ள வந்துடுவா. இன்னைக்கு என்னமோ தெரியல, காணா. சத்யநாராயணன் கேட்டான். நீங்க யாரு? என் பேரு மைதிலி ராகவன். 4 வீடு தள்ளி தான் என்னோட வீடு. காயத்ரி எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட். நீங்க அவ வீட்டு வாசல்ல ரொம்ப நேரமா வெயிட் பண்றத பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதான் யாருன்னு கேட்டுட்டு போக வந்தேன் என்றாள். காயத்ரியை பார்த்து அவகிட்ட எதனா சொல்ல வேண்டியிருக்கா? எஸ். உங்க ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு போங்க. நான் வேணும்னா அவள் வந்தது விஷயத்தை சொல்லி ஃபோன் பண்ண சொல்கிறேன். இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறேன். கொஞ்சம் பர்சனலாக பேச வேண்டியிருக்கு.
ஓகே, வெயிட் பண்ணி பாருங்க. அந்த பெண் மைதிலி ராகவன் சொல்லிவிட்டு போய்விட சத்யநாராயணன் வயிற்றை கிள்ளும் பசியோடு காத்திருக்க ஆரம்பித்தான். வினாடிகள் நிமிஷங்களாக உருவாகி மணி 2 தொட்டது. சத்யநாராயணன் மனதில் இப்போது ஒரு சந்தேக விதை விழுந்து ஒரு செடி வளர்ந்தது. ஒருவேளை நான் இங்கே வந்து காத்திருப்பது காயத்ரிக்கு தெரிந்திருக்குமோ? அப்படி தெரிந்திருந்தால் அவள் எவ்வளவு நேரமானாலும் இங்கே வரப்போவதில்லை. இங்கே காத்து கிடப்பது வீண். என்ன செய்யலாம் என்று யோசித்தான். ராஜா அண்ணாமலைபுரத்துக்கு போய் அந்த புண்ணிய கொடியின் மர்டர் எப்படி நடந்தது என்பதை சப் இன்ஸ்பெக்டர் கதிரேஷிடம் விசாரித்து கொண்டு மறுபடியும் இங்கே வந்து பார்க்கலாம். சத்யநாராயணன் பைக்கை நோக்கி போனான். புண்ணிய கோடியின் உடல் போஸ்ட்மார்ட்டத்துக்கு புறப்பட்டு போயிருக்க இன்ஸ்பெக்டர் ஸ்டீஃபனும் சப் இன்ஸ்பெக்டர் கதிரேஷும் பக்கத்து பங்களாவில் இருப்பவர்களை விசாரித்து கொண்டிருந்தார்கள். ஒரு பெண்ணிடம் விசாரணை முடித்துக்கொண்டு திரும்பிய சுரேஷ் சத்யநாராயணன் பார்வையில் வாங்கியதும் விழிகளை விரித்தான். டேய் சக்தி, என்ன இந்த இடத்துல? உன்னை பார்க்கத்தான் வந்த. என்ன விஷயம்? வா, அந்த மரத்துக்கு கீழே போய் பேசலாம். சொல்லுடா, எனிதிங் இம்பார்ட்டன்ட்? எஸ். இன்ஸ்பெக்டர் ஸ்டீஃபன் எங்கே? எதிரே இருக்கிற பங்களாவுக்கு என்கொயரி பண்ண போயிருக்காரு. கதிரேஷ், புண்ணிய கொடியை எப்படி மர்டர் பண்ணியிருக்காங்க? கத்தி இல்லையா, துப்பாக்கி இல்லையா? துப்பாக்கி. கொலையாளி யாரா இருக்கிறதை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? அநேகமா ஒரு பெண். அவள் ஊதுவத்தி விற்கிற பெண்ணாக இருக்கலாம். காரணம், அந்த பெண் வீட்டு பக்கம் வழியாக தப்பி ஓடும்போது ஒரு ஊதுவத்தி பாக்கெட் கீழே விழுந்திருந்தது. புதிய பாக்கெட். அந்த பெண் பங்களாவுக்குள்ளே போனதை பார்த்த ஐவிட்னஸ் யாராவது இருக்காங்களா? இல்ல. பின்ன எப்படி புண்ணிய கொடியின் கொலைக்கு காரணம் ஒரு பெண் என்ற முடிவுக்கு வர முடிந்தது? வீட்டுக்கு பின்பக்க தோட்ட ஈரமண்ணில் ஒரு பெண்ணின் ஹையில் செருப்பு பதிவுகள் இருந்தன. டாகை ஸ்மைல் பண்ண விட்டதில் அது பின்பக்க வழியா ஓடி தெருவுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாப்பில் போய் படுத்துக்கிச்சு. கொலை நடந்த நேரத்தையும் அந்த பெண் பஸ் ஸ்டாப்புக்கு வந்த நேரத்தையும் கணக்கிட்டு பஸ் ஸ்டாப்பில் இருந்த அட்டவணையும் ஒப்பிட்டு பார்த்தால் அந்த பெண் அடையார் போகிற பஸ்ஸில் ஏறி இருக்கலாம்ன்றது இப்போதைய கணிப்பு. பஸ் நம்பர் நோட் பண்ணியிருக்கோம். அந்த பஸ் கண்டக்டரை விசாரணை பண்ணினால் ஏதாவது தகவல் கிடைக்கலாம். எத்தனையோ பயணிகள் ஏறி இருக்கிற பஸ் கண்டக்டர் எப்படி அந்த பெண்ணை கவனிச்சிருக்க முடியும்? அந்த பெண் அழகானவளா இருந்த பட்சத்தில் கண்டக்டர் அவளை நோட் பண்ணியிருக்கலாம். கையில் ஊதுவத்தி பைகளோடு ஏறி இருந்ததால் அவள் கண்டக்டரால் கவனிக்கப்பட்டு இருக்கலாம். ஓகே கதிரேஷ், புண்ணிய கோடி கொலை செய்யப்பட்டதுக்கு என்ன காரணம்? இன்னும் தெரியல. வீட்டில் அவர் மட்டும் தனியாக இருந்த சம்பவம் நடந்திருக்கு. அவரோட மனைவியும் பொண்ணும் ஒரு கல்யாணத்துக்காக வெளியூர் போயிருக்காங்க. வீட்டில் வேலைக்காரங்களும் இல்லை. இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? புண்ணிய கோடியோட ரூமை தரோவா செக் பண்ணி பார்த்தபோது ஒரு கல்யாண பத்திரிகை கிடைத்தது. கோயம்புத்தூர்ல நாளைக்கு கல்யாணம். பத்திரிகையில டெலிஃபோன் நம்பர் இருந்தது. அந்த ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி விவரம் சொல்லியிருக்கோம். புண்ணிய கோடியின் மனைவி இந்திராணியும் பொன் ஸ்வேதாவும் ஃப்ளைட்டு பிடிச்சிட்டு வரதா தகவல் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்த பின்னாடி தான் கொலைகாரன் மோட்டிவ் என்னன்னு தெரியும். பேசிக்கொண்டே போன கதிரேஷ் சட்டென்று பேச்சை நிறுத்தி சத்யநாராயணனை உற்று பார்த்தான். ஆமா, இந்த கேஸ்ல உனக்கு என்ன இவ்வளவு இன்ட்ரெஸ்ட்? உனக்கு இன்னும் போஸ்டிங் ஆகலையே. இது என்ன வாமப்பா? கதிரேஷ், நீ கொலையாளின்னு சந்தேகப்படுற பெண்ணை எனக்கு தெரியும். கதிரேஷின் நெற்றியில் வியப்பின் வரிகள். டேய் சக்தி, நீ என்ன சொல்ற? உண்மையை சொல்லிட்டு இருக்க. அவள் பேர் காயத்ரி. ஸ்கூல்ல அவ என்னோட கிளாஸ்மேட்டு. இன்னைக்கு காலையில மயிலாப்பூர்ல அவளை எதேச்சையாக சந்தித்து பேசின. 2 கையிலையும் ஊதுவத்தி பாக்கெட் பைகள். ஸ்கூல் டேஸ்ல நல்லா படிக்கிற பெண். ஏன் இப்படி ஆயிட்டான்னு தெரியல. அவகிட்டயே கேட்டேன். எல்லாம் விதின்னு விரக்தியா சொல்லிட்டா. கொஞ்ச நேரம் அவகிட்டே பேசிட்டு புறப்பட்டு போயிட்டேன். 1 மணி நேரம் கழிச்சு அடையார் டெர்மினல்ல பார்த்தேன். வேத்து விறுவிறுத்து போய் பதற்றமா இருந்தா. காரணம் கேட்டதுக்கு தலைவலின்னு சொன்னா. மாத்திரை வாங்கி கொடுத்தேன். பக்கத்துல இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் 2 பேரும் கூல்ட்ரிங்க் சாப்பிட்டோம். அவளை வழி அனுப்பிவிட்டு பார்க் பண்ணி இருக்கிற என்னோட பைக்குக்கு பக்கத்தில் வந்தபோதுதான் உன்னை பார்த்தேன். கதிரேஷ் பரபரத்தான். அவ பேர் என்ன சொன்ன? காயத்ரி. அட்ரஸ் தெரியுமா? தெரியும். ராயப்பேட்டை கோகுலம் காலனி. உடனே அவ வீட்டுக்கு போன. வீடு பூட்டி இருந்தது. இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். காயத்ரி வரல. அப்படின்னா அவ உன்னை ஸ்மெல் பண்ணிட்டான்னு அர்த்தம். எஸ், என்னோட அசம்ஷனும் அதுதான். சரி, புறப்படு. எங்கே? பூட்டி இருக்கிற வீட்டை திறந்து ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு செக் பண்ணிடலாம்.
நான் வீட்டை செக் பண்ணிட்டேன்டா. எப்படி? காயத்ரி வீட்டை சரியா பூட்டாம போயிருந்தா நான் உள்ளே போய் அலசிட்டு பூட்டை லாக் பண்ணிட்டேன். ஏதாவது தகவல் கிடைச்சதா? கிடைச்சது. காயத்ரியோட பேருக்கு ஒரு லெட்டர் அவள் துர்க்கையோட போட்டோவுக்கு பின்னாடி வச்சிருந்தா. அதை எடுத்து பார்த்தேன். ஜவஹர்னு யாரோ லெட்டர் எழுதியிருந்தாரு. லெட்டரோட வாசகங்கள் மனசுக்கு கொஞ்சம் உறுத்தலாய் இருந்தன. அந்த லெட்டரை கொண்டு வந்திருக்கியா? இல்ல, அந்த துர்க்கையோட போட்டோவுக்கு பின்னாடியே வச்சிட்டேன். பட் ஜவஹரோட ஃபோன் நம்பர் அந்த லெட்டர்ல இருந்தது. அதை நோட் பண்ணிக்கிட்டேன். என்ன நம்பர் அது? 85444294. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பாத்தியா? இல்ல, இனிமே தான் பண்ணணும். கதிரேஷ் தன் பாக்கெட்டில் இருந்த செல்போனை எடுத்துக்கொண்டு அந்த எண்ணை தட்டினான். மறுமுனையில் ரிங் போயிற்று. அரை நிமிஷம் கழித்து ரிசீவர் எடுக்கப்பட்டது. ஒரு பெண்ணின் குரல் ஒலித்தது. ஹலோ, கதிரேஷ் கேட்டான். அங்கே ஜவஹர் இருக்கிறாரா? ஜவஹர்? அப்படி யாரும் இங்கே இல்லையே. இது 85444294 தானே? ஆமாம், அங்கே ஜவஹர் இருப்பாரே. சாரி, ராங் நம்பர். இது இமயம் பத்திரிகை ஆஃபீஸ். ஜவஹர் என்ற பேர்ல யாரும் இங்கே இல்லை. ரிசீவர் சற்றே கோபமாக வைக்கப்பட்டுவிட கதிரேஷ் சத்யநாராயணனை பார்த்தான். அந்த நம்பர்ல ஜவஹர் இல்லையே. லெட்டரில் இருந்த டெலிஃபோன் நம்பரை சரியா நோட் பண்ணியா? சத்யநாராயணன் நெற்றியை கீறிக்கொண்டான். லேசாய் சந்தேகம் வந்தது. மறுபடியும் போய் அந்த லெட்டரை பார்த்துடலாமா? கதிரேஷ் இன்ஸ்பெக்டர் ஸ்டீஃபனிடம் போய் விஷயத்தை சொல்லிவிட்டு சத்யநாராயணனின் பைக்கில் புறப்பட்டான். கடுமையான வெயில், கசப்பான போக்குவரத்து நெரிச்சல். 1/2 மணி நேரம் பயணத்திற்கு பின் ராயப்பேட்டை கோகுலம் காலனி வந்தது. அந்த மத்தியான வேளையில் காலனி நிசப்தமாயிருக்க பைக்கை வாட்டர் டேங்க் பக்கத்தில் நிறுத்திவிட்டு இருவரும் காயத்ரியின் வீட்டை நோக்கி போனார்கள். திகைத்தார்கள். வீடு திறந்து இருந்தது. சத்யநாராயணனும் சப் இன்ஸ்பெக்டர் கதிரேஷும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். கதிரேஷ், வீடு திறந்திருக்கு. காயத்ரி வந்துட்டா போல இருக்கு. என்ன பண்ணலாம்? நேரடியா போய் மடக்கிடலாமா? வேண்டாம் கதிரேஷ், முதல்ல நான் போய் அவகிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நான் ஹேண்ட் சிக்னல் கொடுத்ததும் நீ உள்ளே வா. நீ யூனிஃபார்ம்ல இருக்க. உடனே போனா அவ உஷாராயிடுவா. உன்கிட்ட உண்மையை சொல்வான்னு நீ எதிர்பார்க்குறியா? பேசுற விதத்துல பேசினா உண்மை வெளியே வந்துடும். சரி, அந்த வேப்ப மரத்துக்கு பின்னால நான் பைக்கோடு இருக்கேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சிக்னல் பண்ணு, நான் வந்துடுறேன். சொல்லிக்கொண்டே கதிரேஷ் பைக்கை தள்ளியபடி அந்த வேப்ப மரத்துக்கு பின்னால் போக சத்யநாராயணன் காயத்ரியின் வீட்டை நோக்கி போனான். காயத்ரியிடம் பேச்சை எப்படி ஆரம்பிப்பது? நேரடியாக கேட்டால்தான் காயத்ரி முகத்தில் நிகழும் ரசாயன மாற்றங்கள் படிக்க முடியும். வாசற்படி ஏறினான். சாம்பார் வாசனை காற்றில் மணத்தது. மின்விசிறி வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கும் சப்தம் கேட்டது. சத்யநாராயணன் மெல்ல நடந்து போய் எட்டி பார்த்தான். சமையல் அறைக்குள் நடமாட்டம் தெரிந்தது. சுடிதார் அணிந்த ஒரு பெண் பார்வைக்கு கிடைத்தாள். அதே வினாடி அவளும் திரும்பி பார்த்தாள். யார் வேணும்? காயத்ரிக்காங்களா? வெளியே போயிருக்கா. நீங்க யாரு? காயத்ரிக்கு வேண்டியவன், ஃப்ரெண்டு. உள்ளே வாங்க. பரவாயில்ல. நீங்க? நானும் காயத்ரியும் தான் இந்த வீட்டில் தங்கியிருக்கோம். நான் கிட்டத்தட்ட பேயிங் கெஸ்ட் மாதிரி. உங்க பேரு? துர்கா. நான் இந்த வீட்டுக்கு வந்து 1 வாரம்தான் ஆச்சு. உள்ளே வந்து உட்காருங்க. காயத்ரி எப்பவுமே 12 மணிக்குள்ள வந்துடுவா. வந்து சமையலை முடிச்சிடுவா. இன்னைக்கு இன்னமும் வரல. வீடு வீடா போய் படியேறி எல்லாரையும் கன்வைன்ஸ் பண்ணி ஊதுவத்தி பாக்கெட்களை விற்கிறது சாதாரண விஷயம் இல்லையே. சத்யநாராயணன் உள்ளே வந்து உட்கார்ந்தான். வீட்டுக்குள் பார்வையை ஓட விட்டு கொண்டே கேட்டான். உங்க பேர் என்ன சொன்னீங்க? துர்கா. என்ன பண்றீங்க? ஒரு கம்பெனியில் டெலிஃபோன் ஆப்ரேட்டராக வேலை பார்க்குறேன். காலைல 6 மணிலேருந்து மதியானம் 2 மணி வரலும் எனக்கு டியூட்டி. என்கிட்ட ஒரு டூப்ளிகேட் சாவி இருக்குன்றதால வீடு பூட்டி இருக்குன்ற பயம் இல்லை. பை த பை, காயத்ரி என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க? ரொம்பவும் பர்சனல் மேட்டராக இருந்தால் வேண்டாம். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. காயத்ரியும் நானும் ஸ்கூல் மேட்டு. SSLC வரைக்கும் ஒன்றா படித்தோம். அதுக்கப்புறம் நான் காயத்ரியை பார்க்கல. மெட்ராஸ் வந்துட்டேன். இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு காலையில் காயத்ரியை மயிலாப்பூர் பார்த்தபோது அதிர்ந்துட்டேன். 2 கையிலையும் ஊதுவத்தி பாக்கெட் பைகளோடு காயத்ரியை ஒரு சேல்ஸ் கேர்லாக பார்த்தபோது என் மனசுக்குள்ள பெரிய கனம். படிப்பில் ரொம்பவும் புத்திசாலியாக இருந்த ஒரு பெண் ஊதுவத்தி பாக்கெட்டுகளை விற்பதற்காக தெரு தெருவா அலைந்து திரியறது ரொம்ப கொடுமை.
அந்த கொடுமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கத்தான் வந்தேன். துர்கா புரியாத பார்வை ஒன்றை பார்க்க சத்யநாராயணன் தொடர்ந்தான். காயத்ரிக்கு ஒரு நல்ல கம்பெனியில் கிளர்க் வேலை பார்த்துருக்கேன். இப்போதைக்கு சம்பளம் 4000 ரூபாய். 2 வருஷம் போனது சம்பளத்தை உயர்த்துவாங்க. துர்கா மலர்ந்தாள். சார், காயத்ரிக்கு நீங்கள் பண்ணியிருக்கிறது சாதாரண உதவி இல்லை, மிகப்பெரிய உதவி. அவ வேலைக்காக கஷ்டப்பட்டு எந்த வேலையும் கிடைக்காம போய்த்தான் ஊதுவத்தி பாக்கெட்டுகளை தூக்க வேண்டி வந்தது. நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிற வேலை அவளுக்கு கண்டிப்பாக கிடைக்குமா சார்? நாளைக்கே கூட ஜாயின் பண்ணிக்கலாம். கம்பெனியோட பேர் என்ன சார்? ஜெயின் குரூப்ஸ். நல்ல கம்பெனி சார். காயத்ரிக்கு இன்னைக்கு சந்தோஷமான நாள். காயத்ரி வர நேரமாகுமா? இந்த நேரத்துக்கெல்லாம் அவள் வந்து சாப்பிட்டுட்டு படுத்துட்டு தூங்கிடுவா. ஏன் லேட்டுன்னு தெரியல. கொஞ்சம் தூரமான ஏரியாவுக்கு போயிட்டாலும் என்னமோ. காயத்ரிக்கு இந்த மெட்ராஸில் தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை சார். ரிலேட்டிவ்ஸ்? இல்லை. தலையாட்டிய துர்கா கேட்டாள். சார், நல்ல வெயிலில் வந்திருக்கீங்க, மோர் தரட்டுமா? அதெல்லாம் வேண்டாங்க, கொஞ்சம் தண்ணி கொடுத்தா போதும். துர்கா உள்ளே போனாள். அவள் உள்ளே போகின்ற அந்த வினாடிக்காகவே காத்திருந்த சத்யநாராயணன் சட்டென்று எழுந்து சுவர் ஷெல்ஃபில் இருந்த பூஜையறை துர்க்கையின் படத்துக்கு பின்னால் இருந்த அந்த கடிதத்தை எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு பழையபடி நாற்காலியில் வந்து சாய்ந்தான். அரை நிமிடம் கழித்து தண்ணீரை துர்கா எடுத்து வந்தாள். டம்ளரை ஸ்டூலின் மேல் வைத்தபடி கேட்டாள். சார், உங்களை பற்றி எதுவும் சொல்லல? நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க? என் பேர் சத்யநாராயணன். இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங்கை முடிச்சுட்டு போஸ்டிங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓ, காவல்துறையா? நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க சார். உங்களை பார்த்த முதல் நிமிஷமே நீங்கள் போலீஸ் வேலைக்கு போனால் பொருத்தமாக இருக்குன்னு நினச்சேன். காரணம் உங்கள் உடம்போட ஹைட்டும் வெயிட்டும் தான். சத்யநாராயணன் சிரித்துக்கொண்டே டம்ளர் தண்ணீரை வயிற்றுக்குள் காண்பித்து விட்டு எழுந்தான். என்ன சார், எழுந்திரிச்சிட்டிங்க? காயத்ரி எந்த நிமிஷமும் வந்துடுவா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாமே. உடனடியாக பார்க்க வேண்டிய அவசர வேலை ஒன்று இருக்கு. 2 மணி நேரம் கழித்து மறுபடியும் வருவேன். காயத்ரி வந்த விஷயத்தை சொல்லுங்க. சொல்லாமல் இருப்பேனா? சத்யநாராயணன் துர்காவிடம் விடைபெற்று கொண்டு வெளியே வந்தான். வேப்ப மரத்துக்கு பின்னால் பைக்கோடு நின்றிருந்த கதிரேஷை நெருங்கினான். என்ன சக்தி, காயத்ரி இருந்தாளா? முதல்ல பைக்கு கிளப்பு, போகிற வழியில் எல்லாத்தையும் சொல்கிறேன். பைக் கதிரேஷிடம் உதவி வாங்கி மெயின் ரோட்டை தொடுவதற்குள் சத்யநாராயணன் எல்லா விஷயங்களையும் சொல்லி முடித்திருக்க கதிரேஷ் கேட்டான். காயத்ரி வீட்டுக்கு வருவானே நீ நினைக்கிறியா சக்தி? ஏன்? புண்ணியக்கோடியை கொலை செய்த உண்மை உனக்கு தெரியும்னு அவள் நினைச்சிருக்கலாம். பார்க்கலாம், 2 நாளைக்கு தலைமறைவாக இருக்கலாம். அதுக்கப்புறம் வெளியே வந்து தானே ஆகணும். அந்த லெட்டரை எடுத்து அதில் எழுதியிருக்கிற ஃபோன் நம்பரை சரியாக இருக்கான்னு பாரு. பைக்கே அப்படி ஓரமாக நிறுத்து. கதிரேஷ் கடிதத்தை வாங்கி பார்த்துவிட்டு கேட்டான். என் தங்கை காயத்ரிக்குன்னு எழுதியிருக்கான். உண்மையில் தங்கையா? அப்படி இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா காயத்ரிக்கு கூட பிறந்தவங்களோ உறவினர்களோ கிடையாது. இது எப்படி உனக்கு தெரியும்? துர்கா சொல்லியிருக்கா. காயத்ரிக்கும் ஜவஹருக்கும் இடையே உள்ள உறவு எது மாதிரியான உறவுன்னு துர்கா கிட்டேயே நீ கேட்டிருக்கலாமே சக்தி. அதை ஜவஹர்கிட்டேயே கேட்டுடலாம். இந்த 8544-294 டெலிஃபோன் நம்பருக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி பார்ப்போம். அது இமயம் பத்திரிகை ஆஃபீஸ் தானே? ஆமாம். பத்திரிகை ஆஃபீஸ்க்கு நேரடியாக போயிட்டா என்ன? ஓகே, அதிரடியாக போய் விசாரணை பண்ணினாதான் உண்மைகள் சிதறி விழும். பைக் மறுபடியும் உதவி வாங்கி புறப்பட்டது. போக்குவரத்து நெரிச்சல். கார்பன் மோனாக்சைடு புகையை சுவாசித்து பிடரியில் உறைகின்ற வெயிலில் 20 நிமிஷ நேர பயணம். அண்ணா சாலையின் ஒரு குறுக்கு சந்துக்குள் இமயம் பத்திரிகை அலுவலகம் 2 ஒர்க் ஷாப்புக்கு நடுவில் தெரிந்தது. பைக்கை நிறுத்திவிட்டு இருவரும் உள்ளே போனார்கள். பேப்பர் ரோல்கள் உருண்டு கிடக்க காற்றில் அச்சி மையின் வாசனை. கண்ணாடி சுவருக்கு அப்பால் ஆப்செட் மிஷின்கள். பேப்பர் ரோலில் எழுத்து விதைகளை விதைத்து இன்னொரு பக்க புத்தகங்களாக அறுவடை செய்து கொண்டிருந்தது. கவுண்டரில் இருந்த ரிசப்ஷனிஸ்ட் பெண் காக்கி யூனிஃபார்மில் இருந்த கதிரேஷையும் சத்யநாராயணனையும் பார்வையில் வாங்கி தன் பென்சில் புருவங்களை உயர்த்தினாள். எஸ். இங்கே ஜவஹர் யாரு? ஜவஹர்? எஸ். அப்படி யாரும் இங்கே இல்லையே. இந்த பத்திரிகைக்கு ஆசிரியர் யார்? மேடம் ஜெயலக்ஷ்மி. பத்திரிகை ஆசிரியர் ஒரு பெண்ணா? ஆமாம். பார்க்கணும். ஒரு நிமிஷம். ரிசப்ஷனிஸ்ட் பக்கத்தில் இருந்த இன்டர்காம் ரிசீவரை எடுத்து மெல்லிய குரலில் பேசிவிட்டு அவர்களை ஏறிட்டாள். மேடம் வர சொல்கிறாங்க, நேராக போய் 2வது ரூம்.
போனார்கள். 40 வயதை நெருங்கிக் கொண்டு இருந்த ஜெயலட்சுமி இறுகிய முகத்தோடு அவர்களை வரவேற்று உட்கார வைத்துவிட்டு, எஸ், வாட் கேன் ஐ டூ என்றார். சத்யநாராயணன், இந்த லெட்டரை முதல்ல படிங்க. ஜெயலட்சுமி வாங்கி பார்த்தார். பின் நிமிர்ந்தாள். சரி, உங்களுக்கு என்ன வேணும்? லெட்டரில் இருக்கிற ஃபோன் நம்பர் உங்களோடது தானே? ஆமா, இங்க ஜவஹர் யாரு? நான் தான் என்றாள் ஜெயலட்சுமி. இமயம் பத்திரிகை ஆசிரியர் ஜெயலட்சுமி சொன்னதை கேட்டு சத்யநாராயணனும் கதிரேஷும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். முதலில் சுதாரிப்புக்கு வந்த சத்யநாராயணன் ஜெயலட்சுமியை ஏறிட்டான். ஜவஹர் நீங்களா? ஆமா, அது என்னோட புனைப்பெயர். ஆண் எழுத்தாளர்கள் பெண் எழுத்தாளர்களுடைய பெயரையும், பெண் எழுத்தாளர்கள் ஆண் எழுத்தாளர்களுடைய பெயரையும் வச்சுக்கலாம். காலேஜ் டேஸில் ஜவஹர் என்ற பேரில் நிறைய கதை கவிதை எழுதியிருக்கேன். அன்னை ஒரு பத்திரிகை ஆரம்பித்த பின்னாடி தான் அந்த புனைப்பெயரில் நான் எழுதுறதை விட்டுட்டேன். ஜவஹர் என்ற புனைப்பெயரை நான் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு வேற ஒரு சரியான காரணம் இருக்கு. நான் நவம்பர் 14ஆம் தேதி பிறந்தவள். படபடவென்று பேசி முடித்த பிறகு பேச்சை நிறுத்தி மெல்லிய குரலில் கேட்டார். என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? காயத்ரி உங்களுக்கு தங்கையா? கூட பிறந்த தங்கை கிடையாது, உடன்பிறவா தங்கை. ஒரு காலத்துல என்னோட கவிதைக்கு காயத்ரி வாசகியா இருந்தா. நேர்ல சந்திச்சு மணிக்கணக்கா பேசுவா. எந்த சொந்த பந்தமும் இல்லாத காயத்ரிக்கு நான் கொடுத்த அடையாளம்தான் அந்த தங்கை என்கிற வார்த்தை. இந்த கடிதம் எப்படி கிடைச்சிது உங்களுக்கு? இதனால உங்களுக்கு எதனாவது ப்ராப்ளமா? காயத்ரி ஒரு கொலை பண்ணிட்டு இப்போ தலைமறைவாகியிருக்கா. அவள் வீட்டை சோதனை போட்ட போது இந்த லெட்டர் கிடைச்சது. ஜெயலட்சுமியின் முகத்தில் கிரகண நிழல். உதடுகள் அதிர்ந்தன. என்ன சொன்னீங்க? காயத்ரி கொலை பண்ணிட்டாளா? ஆமா. யாரை? ராஜா அண்ணாம்பலபுரத்தில் புண்ணியக்கோடி என்றவரை. நோ, காயத்ரி ஒருத்தரை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு மோசமான பெண் கிடையாது. உங்களுக்கு யாரோ தப்பான தகவல் கொடுத்துருக்காங்க. சத்யநாராயணன் குறுக்கிட்டான். காயத்ரி தான் கொலையாளன்றது காங்கிரீட் ஆதாரம் கிடைச்சிருக்கு. ஊதுவத்தி பாக்கெட்களோடு அவள் ராஜா அண்ணாமலைபுரம் ஏரியாவுக்கு போனதை நான் பார்த்தேன். அவ கூட பேசினேன். அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ள அவளை அடையார் பஸ் டெர்மினல்ல பார்த்தேன். பதட்டத்தில் இருந்தா. காரணம் கேட்டப்ப தலைவலின்னு சொன்னா. நான் அவளோட பேசிட்டு இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் அவள் இயல்பா இல்லை. குற்றமுள்ள மனசுதான் குறுகுறுக்குன்னு சொல்வாங்க. அந்த நிலைமையில்தான் காயத்ரி இருந்தார். நீங்க சொல்றத என்னால் நம்ப முடியல. அவ அந்த புண்ணிய கொடியை கொலை பண்ணதை நீங்க பாத்தீங்களா? பார்க்கல, பட் ஆதாரம் கிடைச்சிருக்கு. என்ன ஆதாரம்? அவ சேல்ஸ் பண்றதுக்காக கொண்டுட்டு போன ஊதுவத்தி பாக்கெட்களில் ஒரு பாக்கெட் புண்ணிய கொடியின் வீட்டு பக்கம் கிடந்தது. பெண்கள் அணியக்கூடிய ஸ்லிப்பர் காலடி தடங்கள் ஈரமண்ணில் பதிவாயிருக்கு. ஜெயலட்சுமி இப்போது மௌனமாகி நெற்றி பொட்டை பிடித்து கொண்டாள். பின் ஒரு பெருமூச்சு விட்டேறி கொண்டே கேட்டாள். யார் அந்த புண்ணிய கொடி? அவர் ஒரு தொழிலதிபர். அவரை பற்றி அக்கம் பக்கத்தில் விசாரித்து பார்த்ததில் பெண்கள் விஷயத்தில் அவர் வீக்கான நபர்னு தெரிஞ்சது. காயத்ரிக்கு வேண்டிய யாரோ ஒரு பெண் புண்ணிய கொடியால் பாதிக்கப்பட்டு இருக்கலாம். அதற்காக பழிவாங்குவதற்காக காயத்ரி இந்த புண்ணிய கொடியை கொலை செய்து இருக்கலாம். நான் அவளை ஸ்மெல் பண்ணிட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டு தலைமறைவாயிட்டா. வீட்டில் அவள் இல்லை. அவள் ஃப்ரெண்டு துர்கா தான் இருக்கா. சத்யநாராயணன் சொல்லி கதிரேஷ் குறுக்கிட்டான். மேடம், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? இது நீங்க காயத்ரிக்கு எழுதின லெட்டர். இந்த லெட்டர்ல சில வரிகள் நெருடலா இருக்கு. என்ன நெருடல்? கதிரேஷ் அந்த லெட்டரை பார்வைக்கு கொண்டு வந்து படித்தான். நீ கோபமாய் எழுதிய கடிதம் கிடைச்சது. இதுவரை 69 தடவை படித்து விட்டேன். நீ எடுத்த முடிவு எனக்கு சரியாய் படவில்லை. கொஞ்சம் நிதானம் காட்டலாம் என்பதே என் எண்ணம். பெண்கள் சினம் காக்க வேண்டும். இந்த வரிகளை நீங்க எழுதிருக்கீங்க. காயத்ரிக்கு யார் மேல் என்ன கோபம்? ஒரு பேங்க் மேனேஜர் மேல காயத்ரிக்கு ஏற்பட்ட கோபம். சொந்தமா ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் போடுறதுக்காக லோன் கேட்டு மேனேஜர்கிட்ட போயிருக்கா. அந்த மேனேஜர் தன் லோன் சாங்ஷன் பண்ணினால் லோன் தொகையில் 25% தனக்கு கமிஷனாக கொடுத்துடணும்னு சொல்லியிருக்காரு. காயத்ரி அந்த மேனேஜரை லஞ்ச ஊழல் தடுப்பு போலீஸாரிடம் பிடிச்சு கொடுக்கறதுக்காக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தா. எனக்கு கடிதம் எழுதியிருந்தா. அந்த லெட்டருக்கு நான் போட்ட பதில் தான் இது. இது ரொம்பவும் பழைய லெட்டர். காயத்ரி நான் எழுதின லெட்டருக்கு பிறகு வேற ஒரு பேங்க்குக்கு போய் லோன் கேட்டு அந்த பேங்க் மேனேஜரும் தேவையான லோன் தரதா சொல்லிட்டார். இந்த லெட்டரை படித்து பார்த்தா லோன் விவகாரம் மாதிரி தெரியலையே, வேற ஏதோ சீரியஸ் மேட்டர் மாதிரி தெரியுதே. உங்களுக்கு அப்படி தோண்டினால் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? வேணும்னா பேங்க் மேனேஜரை நீங்கள் போய் என்கொயரி பண்ணிக்கலாம். ஓகே மேடம், அதை பின்னால் பார்த்துக்கலாம். இப்போ எங்களுக்கு இருக்கிற சந்தேகம், மத்தியானம் 2 மணிக்கே வீடு வந்து சேர வேண்டிய காயத்ரி இன்னமும் வரல.
இதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? காயத்ரி ஒரு சேல்ஸ் கேர்ள். ஒவ்வொரு ஏரியாவுக்கு போய் வீடு வீடா பதியேறி பலவிதமான மனிதர்களிடம் பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி ஊதுவத்தி பாக்கெட்களை விற்க வேண்டிய கட்டாயம். சில நாட்களில் கொஞ்சம் தூரமான ஏரியாவுக்கும் காயத்ரி போவதுண்டு. இன்னைக்கு அவ அப்படி போயிருக்கலாம் இல்லையா? இல்ல, காலையில 10 மணிக்கு அவளை ராஜா அண்ணாமலைபுரத்தில் பார்த்தேன். 11 மணிக்கு அடையாறில் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவ வேற ஏரியாவுக்கு போயிருக்க கூடாதா என்ன? சத்யநாராயணன் புன்னகைத்தான். மேடம், புண்ணிய கொடியை கொலை பண்ணினது அந்த காயத்ரி தான். சூரியன் கிழக்கே உதிப்பது எவ்வளவு நிஜமோ அவ்வளவு நிஜம். ஏன்னா காயத்ரியோட பதற்றத்தை பார்த்தவன் நான். பெருசா தப்பு பண்ணவங்களுக்கு தான் அப்படி வேர்க்கும், உடம்பு படபடக்கும். ஜெயலக்ஷ்மியின் நெற்றி இப்போது வியர்வையில் இருந்தது. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. காயத்ரி கோபப்படுவாளை தவிர கொலை செய்யற அளவுக்கு போக மாட்டா. காயத்ரியே குற்றத்தை ஒத்துக்கும் போது தான் நீங்களும் ஒத்துப்பீங்க போல இருக்கு. சரி, இந்த அட்ரஸை கொஞ்சம் பாருங்க மேடம். கதிரேஷ் கொடுத்த துண்டு சிட்டை வாங்கி பார்த்தாள் ஜெயலக்ஷ்மி. ஜான்சி 6 செம்பண்ணா அவென்யூ, பெங்களூர் 59. அட்ரஸை படித்துவிட்டு கதிரேஷிடம் கேட்டாள். யார் இந்த ஜான்சி? நாங்கள் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இது. எனக்கு இந்த ஜான்சி யாருன்னு தெரியல, சத்யநாராயணன் சொன்னான். மேடம், இன்னைக்கு மதியானம் காயத்ரிக்காக அவள் வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது காயத்ரிக்கு கொரியரில் ஒரு பார்சல் வந்தது. பார்சலோட ஃப்ரம் அட்ரஸ் பகுதியில் இந்த ஜான்சி அட்ரஸ் இருந்தது. டெலிவரி பண்ணும்படி அந்த கொரியர் ஆளுக்கிட்ட கேட்டேன். அவன் சம்மதிக்கல. மதியானம் 3 மணிக்கு மேல் வருதா சொல்லிட்டு போயிட்டான். உரிய நபரிடம் பார்சலை கொடுக்கணுன்னு பார்சலின் மேல் எழுதி இருந்தது. சாரி, நீங்கள் சொல்கிற ஜான்சியை பற்றி எனக்கு தெரியல. ஓகே மேடம், நீங்கள் கொடுத்த ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றி. காயத்ரி எங்கள் கைக்கு கிடைச்சதும் நீங்கள் ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வேண்டியிருக்கோம். முகம் இருண்டு போயிருக்க தலையாட்டினாள் ஜெயலக்ஷ்மி. சத்யநாராயணனும் கதிரேஷும் வெளியே வந்தார்கள். பைக் உதைப்பட்டு இருவரையும் சுமந்தது. கதிரேஷ், இப்போ நாம் எங்கே போகிறோம்? கொரியர் சர்வீஸுக்கு போய் காயத்ரிக்கு வந்த அந்த பார்சலை என்னன்னு பார்க்க போகிறோம். அது என்ன கொரியர் சர்வீஸ்? FF கொரியர், ராயப்பட்ட பிரான்ச். பைக் பறந்தது. கதிரேஷ் கேட்டான். எடிட்டர் ஜெயலக்ஷ்மியோட ஸ்டேட்மெண்ட் பற்றி என்ன நினைக்கிற? நம்புற மாதிரி இல்லை. காயத்ரியை காப்பாற்றுற முயற்சி நல்லாவே தெரியுது. அந்த அம்மா நடத்துகிற இமயம் பத்திரிகையை படிச்சிருக்கியா? இல்லை, படிச்சுப்பாரு. ஆண் வர்க்கத்திற்கு எதிரான பத்திரிகை அது. அப்படியா? இன்னொரு விஷயம் சொன்னால் உனக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்ன? அந்த ஜெயலக்ஷ்மி 2 தடவை கல்யாணம் பண்ணி 2 தடவை டைவர்ஸ் பண்ணியிருக்காங்க. மங்கையர் திலகன்னு பட்டமே கொடுத்துலாம் போயிருக்கு. ஆமாம், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? சன் டிவி வணக்கம் தமிழகத்தில் போன மாதம் இந்த அம்மா பேட்டி கொடுத்துருக்காங்க. கடைசி ஒரு 10 நிமிஷம் பார்த்ததுல இவ்வளவு தகவலும் கிடைச்சது. பைக் சிக்னலில் நின்றது. எதிரெதிர் திசையில் பச்சைக்கு இருந்த வாகனங்கள் பாய்ந்து கொண்டு இருக்க சத்யநாராயணன் பார்வைக்கு அந்த ஹீரோ ஹோண்டா பைக் சிக்கியது. ஈரமான ஒரு இளைஞன் அதை விரட்டி கொண்டு இருக்க பின் சீட்டில் அவளுடைய இடுப்பை அணைத்தபடி காயத்ரி. சத்யநாராயணன் கதிரேஷின் தோள்பட்டியை பிடித்து உலுக்கினான். அதோ காயத்ரி போறா பாரு. எங்கே? அந்த பைக்கு பின்னாடி தான் உட்கார்ந்துட்டு போறா பாரு. கதிரேஷ் பார்த்தான். அதற்குள் பைக் சீறி போக்குவரத்தில் கலந்து ஒரு பஸ்ஸுக்கு முன்பாய் போய்விட சத்யநாராயணன் பரபரத்தான். கதிரேஷ், இந்த பைக்கு சேஸ் பண்ணு. அவ காயத்ரி தானா? காயத்ரியோ தான், சந்தேகமே வேண்டாம். நான் தான் நல்லா பார்த்தேனே. முதல்ல அந்த பைக்கை சேஸ் பண்ணு. கதிரேஷ் சிவப்பு சிக்னலை பொருட்படுத்தாமல் இந்த பைக்கை விரட்டினான். அது டேங்கர் லாரியை ஓவர்டேக் செய்து கொண்டு போனது. பைக்கில் போகிற பொண்ணை பார்த்தா ஏதோ காலேஜ் படிக்கிற பொண்ணு மாதிரி தெரியுது சக்தி. நல்லா தெரியுமா அது காயத்ரி தானா? அரண்டவன் கண்ணுக்கு ஈண்டதெல்லாம் பேய் மாதிரி தெரியுமாம். காயத்ரியின் நினைவாகவே இருக்கிற உனக்கு பைக்கில் போகிற பெண் காயத்ரி மாதிரி தெரியலாம். நீ அந்த பைக்கை முதல்ல மடக்கு. அவ காயத்ரியா இல்லை வேற யாராவதுனா தெரிஞ்சிடும். கதிரேஷ் ஆக்சிலேட்டரை முறுக்கினான். டாப் கியரில் பைக் இறக்கைகளை கட்டி கொண்டது. தனக்கு முன்னால் போய் கொண்டு இருந்த வாகனத்தை ஓவர்டேக் செய்து வேகமாக முன்னேற 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடிய அந்த பைக் இப்பொழுது துவாய் பறந்தது. டேய் கதிரேஷ், விட்டுற போறடா, அந்த பைக்கை பிடி. அந்த பைக்கை மடக்க எனக்கு 2 நிமிஷம் போதும். பைக் நம்பர் பாத்தியா? பார்க்க முடியல. நம்பர் பிளேட் மேலே சேறு படிஞ்ச மாதிரி இருக்கு. முன்னால் போய் கொண்டிருந்த பைக் இப்போது வேகத்தை அதிகப்படுத்தி
ஒரு புல்லட்டாய் மாறியிருக்க இடைவெளி அதிகமாக தெரிந்தது. கதிரேஷ், நீ அவளை கோட்டை விட போற. என்ன அவன் இப்படி பைக் ஓட்டுறான்? ஏதோ ரேஸ்ல கலந்துக்கிட்ட மாதிரி. நம்ம சேஸ் பண்றத ஸ்மெல் பண்ணிட்டானோ இருக்கலாம். இல்லைன்னா இவ்வளவு வேகமா போக மாட்டானே. கதிரேஷ் சொல்லி கொண்டு இருக்கும்போதே முன்னால் போய் கொண்டிருந்த பைக் இடது பக்கம் சந்தியில் நுழைந்தது. ஏதாவது ஒரு சந்துக்குள்ளே நுழைவான்னு நுழைஞ்சிட்டான். அது என்ன சந்து சக்தி? சின்ன ரெட்டி சந்து நினைக்கிறேன். இனி அவளை பிடிக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறேன். இனிமேதான் சுலபம். சந்துக்குள்ள ஒரு சின்ன டிராஃபிக் ஜாம் ஏற்பட்டாலும் ஆள் மாட்டிப்பான். எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆக்டோபஸ்க்கு 8 கைகள் இருக்கிற மாதிரி அந்த சின்ன ரெட்டி சந்துக்கு 8 கிளை சந்துகள். அவன் எதுல வேணும்னாலும் நுழைஞ்சு போயிருக்கலாம். பார்வைக்கு கிடைக்கல. ஆள் எஸ்கேப். எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு சக்தி. பைக் சந்துக்குள் வேகமாய் தடதடுத்தது. எதிரில் வந்த ஆட்களை மிரள வைத்து ஒதுக்கியது. யோ, பார்த்துப்பா, போலீஸே இப்படி வேகமா போனா எப்படி? தைரியமா ஒரு குரல் கதிரேஷின் காதுகளில் விழுந்தது. பைக் சின்ன ரெட்டி சந்தின் மையத்திற்கு வந்தது. எலக்ட்ரிக்கல் போஸ்டுக்கு கீழே நின்றது. 4 திசையிலும் கிளைத்த சந்துகள் பிரிந்தன. எப்படி போயிருப்பான்னு தெரியலையே. வலது பக்க சந்தில் ஒரு பெண் தென்பட்டாள். அவளிடம் கேட்டான், ஏமா, இந்த பக்கமா ஒரு பைக்கு வேகமா போனதை நீ பாத்தியா? பார்த்திருந்தா சொல்லுமா கொஞ்சம் என்றான். அங்க வண்டி எம்எல் மாதுற மாதிரி வேகமா போச்சு. பைக்குக்கு பின்னால் ஒரு பொண்ணு உட்கார்ந்திருந்தாளா? ஆமாங்க. கதிரேஷ் பைக் விற்றென்று கிளம்பியது. 10 அடி அகலச்சந்து. 2 பக்கமும் நெருக்கமான வீடுகள். சந்துக்கு குறுக்கே மினி சாக்கடைகள் ஸ்பீட் பிரேக்கர்களாக மாறியிருக்க பைக் வேகம் குறையாமல் அவைகளை தாண்டியது. 2 நிமிஷ சர்க்கஸ் பயணத்திற்கு பிறகு ஒரு வீட்டுக்கு முன்பாய் நின்றிருந்த இந்த பைக் பார்வைக்கு சிக்கியது. சக்தி, காடட். நிறுத்திட்டு ஓடி இருக்கலாமே. பக்கத்திலேயே ஒரு டீ கடை இருக்கு, விசாரிச்சு தெரிஞ்சிடும். கதிரேஷ் அந்த பைக்குக்கு பின்னால் தன் பைக்கை நிறுத்தினான். இறங்கிக் கொண்டு டீக்கடை வாசலில் நின்று பேப்பர் பார்த்து கொண்டிருந்த நபரிடம் கேட்டான், அந்த பைக் யாரோடது? எதிர்த்த வீட்டுக்காரோட. அவரோட பேர் என்ன? பட்டாபி சார். சத்யநாராயணனும் கதிரேஷும் எதிர் வீட்டை நோக்கி போய் சாத்தியிருந்த கதவை தட்டினார்கள். ஒரு நடுத்தர வயது நபர் கதவை திறந்து கொண்டு வெளிப்பட்டார். கதிரேஷின் போலீஸ் யூனிஃபார்மை பார்த்தது முகம் மாறினார். எஸ் சார். வெளியே நிற்கிற பைக் உங்களோடதா? ஆமாம் சார். உங்கள் பேர் பட்டாபியா? ஆமாம் சார். வீட்டில் வேறு யார் யாரெல்லாம் இருக்காங்க? இந்த வீட்டில் நானும் என்னோட ஒய்ஃப் மட்டும்தான் சார். அந்த பட்டாபி சொல்லி கொண்டு இருக்கும்போதே கருப்பாய் குண்டாய் ஒரு அம்மா உள்ளிருந்து வந்தாள். யாருங்க அது? சத்யநாராயணனும் கதிரேசும் பரஸ்பரம் காட்டி தலையாட்டி உதட்டை பிதுக்கி கொண்டார்கள். பட்டாபி கேட்டார், எதுக்காக சார் இந்த என்கொயரி? சாரி, உங்கள் பைக் மாதிரியே இருந்த ஒரு பைக்கை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தோம். எப்படியும் அவங்கள மிஸ் பண்ணிட்டோம். உங்கள் வீட்டு வாசலில் அதே மாதிரி பைக்கை பார்த்ததும் ஏமாந்துட்டோம். நம்பர் நோட் பண்ணலையா சார்? டிராஃபிக்கில் நோட் பண்ண முடியல. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். சத்யநாராயணனும் கதிரேஷும் சோர்வை சுமந்து கொண்டு பைக்குக்கு வந்தார்கள். எப்படியோ கோட்டை விட்டுட்டோம். கதிரேஷ் பெருமூச்சு விட்டு கொண்டு இருக்கும்போதே அவனுடைய செட் பாக்கெட்டில் இடம் பிடித்திருந்த செல்போன் அவசர கதியில் கூப்பிட்டது. கதிரேஷ், இப்போ எங்கே இருக்கீங்க? சின்ன ரெட்டி சந்தில் சார். ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்தேன். என்ன விஷயம் சார்? காயத்ரியை தேடிக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சத்யநாராயணோட போனீங்களே, என்ன ஆச்சு? அவள் வீட்டில் இல்லை சார். வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஸ்டேஷனுக்கு திரும்பிய போது காயத்ரி ஒருவன் கூட தப்பிச்சு போயிட்டான் சார். பிடிக்க முடியல அவளை. கதிரேஷ், நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் உடனடியாக அடையாறில் இருக்கிற சுவாதி அவென்யூக்கு புறப்பட்டு வாங்க. 7வது தெரு 2வது பங்களா. சார், எனிதிங் இம்பார்ட்டன்ட்? எஸ், நேரில் வாங்க. அடியார், சுவாதி அவென்யூ, 7வது தெரு. 2வதாய இருந்த பங்களாவுக்கு முன்னால் போலீஸ் ஜீப் நின்று இருந்தது. பைக்கை ஓரமாய் நிறுத்திவிட்டு கதிரேஷும் சத்யநாராயணனும் திறந்து கிடந்த காம்பவுண்ட் கேட்டுக்குள் நுழைய இன்ஸ்பெக்டர் ஸ்டீஃபன் எதிர்பட்டார். சல்யூட் அடித்து தளர்ந்தான் கதிரேஷ். சார். கதிரேஷ், இது யாரோட பங்களான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். சிட்டியில் இன்னைக்கு நம்பர் 1 வைர வியாபாரி, பேர் கன்யாலால். பெரிய கோடீஸ்வரர். ஒரு ட்ரஸ்ட் நடத்தி அதன் மூலமாக நிறைய ஏழை பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. தர்ம காரியங்களுக்கும் லட்சக்கணக்கில் பணம் கொடுத்திருக்காரு. இவ்வளவு நல்லவரான கல்யாண்லால் மத்தியானம் சுமார் 3 மணிக்கு கொலை செய்யப்பட்டிருக்காரு. சார், உள்ளே வாங்க. முதல் மாடிக்கு போனார்கள்.
வராண்டாவில் முதல் அறை. கதவு திறந்து கிடக்க கன்யாலால் அறை பூராவும் விரித்திருந்த வெண்ணிற மெத்தையில் மல்லாந்து விழுந்திருந்தார். இதுவும் காயத்ரி வேலைதான் சக்தி. எப்படி சொல்றீங்க? காலையில் கொலை செய்யப்பட்ட புண்ணியகோடியின் உடம்பிலிருந்து எடுக்கப்பட்ட தோட்டாக்களும் இப்போது கன்யாலாலின் உடம்பிலிருந்து எடுக்கப்பட்ட தோட்டாக்களும் ஒரே ஜாதி. காயத்ரி இதுவரைக்கும் 4 தோட்டாக்களை செலவு பண்ணியிருக்கா. அந்த துப்பாக்கியில மீதி இருக்கிற அந்த 2 தோட்டாக்களை செலவு பண்றதுக்கு முன்னாடி அவளை பிடிக்கணும். முடியுமா? சத்யநாராயணன் பயந்தான். இன்ஸ்பெக்டர் ஸ்டீஃபன் இரத்தக்கரை படிந்த அந்த 2 தோட்டாக்களையும் மறுபடியும் பாலத்தின் கவரில் போட்டு பத்திரப்படுத்தி கொண்டே சத்யநாராயணனையும் கதிரேஷையும் இந்த வகையான தோட்டாக்களை ஜி-மேக் ரிவால்வரில் மட்டுமே பயன்படுத்த முடியும். ஃபாரன்சிக் கன் மெட்டல் செக்ஷன் தீர்க்கமாக சொல்லியிருக்காங்க. பொதுவாக ஜி-மேக் ரிவால்வருக்கு லைசன்ஸ் கொடுக்கறதில்ல. காரணம், இதில் உபயோகப்படுத்துகிற தோட்டாக்கள் ஸ்பைரல் வகையை சார்ந்தது. இந்த ஸ்பைரல் தோட்டாக்கள் உடம்பில் பாயும்போது தோலில் ஒரு பட்டாணி சைஸுக்கு மட்டுமே துவாரங்கள் இருக்கும். ஆனால் தோட்டா உள்ளே போனதும் ஸ்க்ரூ ஆணி போல குடைந்து உள் உறுப்புகளை சிதைக்கும். இந்த ஜி-மேக் ரிவால்வர் இந்தியா முழுவதிலும் தடை செய்யப்பட்டு இருக்கு. சத்யநாராயணன் குறுக்கிட்டான். சார், புண்ணியகோடி கொலை செய்யப்படுறதுக்கும் கன்யாலால் கொலை செய்யப்படுறதுக்கும் என்ன மோட்டிவ்? புண்ணியகோடியை பற்றி அவர் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் விசாரித்த போது அவர் ஒரு உமனைசர் என்ற உண்மை தெரிஞ்சது. வீடு வீடாக பொருட்களை விற்கிற சேல்ஸ் பண்களை எப்படியும் மடக்கிடுவாராம். எல்லா பொருட்களையும் தானே வாங்கிக்கிறேன்னு சொல்லி பெட்ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுவாராம். நிறைய குடும்ப பெண்கள் புண்ணியகோடியால் விபச்சாரியர்களாக மாறி இப்போ தொழில் பண்ணிக்கிட்டு இருக்குதா தகவல். புண்ணியகோடியின் மனைவியும் சரி மகளும் சரி அவரோட உடலை பார்த்து அழக்கூட இல்லை. காரணம் கேட்டபோது அவங்க சொன்ன பதில் வித்தியாசமாக இருந்தது. அவங்க என்ன சொன்னாங்க சார்? இன்னும் கொஞ்ச நாள் போயிருந்தா நாங்களே இவரை மண்ணெண்ணெய் ஊற்றி செஞ்சிருப்போம்னாங்க. வீட்டு வேலைக்கு வந்த 45 வயது வேலைக்காரியை கூட புண்ணியகோடி உடலையாம். வாட் அபவுட் கன்யாலால் சார்? புண்ணியகோடி மாதிரி அவரும் உமனைசரா? இல்லை, அக்கம் பக்கம் விசாரித்து பார்த்த அளவில் ஹீ இஸ் எ ஜெம். ஒரு ட்ரஸ்ட் நடத்தி அதன் மூலமாக ஏழை மக்களுக்கு நிறைய உதவி பண்ணினார். வருஷம் 101 ஏழை பெண்களுக்கு கல்யாணம் நடிகிறார். அம்பத்தூருக்கு பக்கத்தில் 10 கிரவுண்ட் நிலத்தில் ஒரு கிருஷ்ண கோயிலை முழுக்க முழுக்க கிரானைட் கற்களை வச்சு கட்டிட்டு வராரு. இப்படி எல்லா ப்ளஸ் பாயிண்ட்டுகளையும் வச்சிருக்கிற இவரை இவ்வளவு கொடூரமாக கொலை செய்யக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கணும். சார், புண்ணியகோடியை கொலை பண்ணின காயத்ரி தான் கன்யாலாலையும் கொலை செய்திருக்கான்னு நினைக்கிறீங்களா? மேபி. தோட்டாக்கள் அதுதான் உண்மைன்னு சொல்லுதே. கன்யாலாலை கொலை பண்ணினது காயத்ரி இல்லாமல் ஏன் வேற யாராவதாக இருக்கக்கூடாது? காயத்ரி உபயோகப்படுத்தின அதே ஜி-மேக் துப்பாக்கியை ஏன் உபயோகப்படுத்தி இருக்கக்கூடாது? உங்களுக்கு ஏன் இந்த சந்தேகம் சத்யநாராயணன்? சார், கன்யாலால் ஒரு வைர வியாபாரி. அவர்கிட்ட தர்ம சிந்தனை இருந்தாலும் ஹீ இஸ் எ பிஸ்னஸ் மேன். ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு எதிரிகள் இருக்க வாய்ப்புகள் அதிகம். விசாரணையை அந்த கோணத்திலும் நகர்த்தி பார்க்கத்தான் போகிறோம். கன்யாலாலும் பிஸ்னஸ் ரீதியாக மட்டுமல்ல, உறவு முறையிலும் எதிரிகள் இருக்கலாம். கன்யாலாலுக்கு மனைவி இல்லை. 5 வருஷங்களுக்கு முன்னால் நுரையீரல் கோளாறு காரணமாக மரணம் அடைஞ்சிட்டாங்க. ஒரே மகன், பெயர் சூரஜ்குமார். சிங்கப்பூரில் டைமண்ட் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னும் கல்யாணம் ஆகலை. அப்பாவை பார்க்க மாதத்துக்கு ஒரு முறை சென்னை வந்து 2 நாள் தங்கிட்டு போவது உண்டு. கடைசியாக சூரஜ்குமார் வந்தது போன மாதம் 7ஆம் தேதி. ஸ்டீஃபன் சொல்லி கொண்டு இருக்கும்போதே சத்யநாராயணன் தலையை குனிந்தபடி மெல்ல கதிரேஷின் கைகளை பிடித்தான். கதிரேஷ், என்ன சக்தி? இப்போ நான் சொன்னதுமே தலையை தூக்கி பார்த்துடாத. இந்த ரோட்டில் வலது கை பக்கமாக 2வது பங்களா, மொட்டை மாடியில் ஒரு ரூமு. அந்த ரூம்போட ஜன்னல் கதவு கடந்த 10 நிமிஷ நேரத்துக்கு கொஞ்சமாக திறக்கப்படுறதும் ஒரு பெண்ணோட முகம் எட்டி பார்த்துட்டு உடனே மறைஞ்சிடுறதும் என் மனசுக்கு நெருடலாக இருக்குது. வேடிக்கை பார்க்கறதுக்கா இருக்கலாம் இல்லையா? வேடிக்கை பார்க்குறதா இருந்தால் ஜன்னல் கதவை நல்லா ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டே பார்க்கலாம். எதுக்காக இந்த திருட்டுத்தனம்னு தெரியலையே. ஸ்டீஃபன் சொன்னார். எதுக்காக சந்தேகம் மிஸ்டர் சத்யநாராயணன்? நீங்களும் கதிரேஷும் அந்த வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துருங்களேன். சத்யநாராயணனும் கதிரேஷும் புறப்பட்டார்கள். எட்டி பார்த்தது ஒரு பெண்ணா? சிவப்பு சுடிதார். காலேஜ் கேலா இருக்கலாம். பளிச்சுன்னு இருந்தா. ஒரு நிமிஷம் நடையில் அதே ரோட்டில் 2வதில் இருந்த பங்களாவிற்கு வந்தார்கள். பழைய மோஸ்தர் பங்களா. காம்பவுண்ட் கேட்டில் கைகளை உள்ளே போனார்கள். முன்பக்க அறையின் பக்கம்
சோஃபாவில் உட்கார்ந்து ஏதோ பேசிக்கொண்டு இருந்த அந்த நடுத்தர வயது தம்பதிகள் எழுந்து வந்தார்கள். வேஷ்டி உடுத்தி கை வைத்த பனியன் அணிந்திருந்த அந்த நபர் கதிரேஷின் காக்கி யூனிஃபார்மை பார்த்ததும் லேசாய் முகம் மாறினார். எஸ், கன்யாலால் மர்டர் சம்பந்தமா ஒரு என்கொயரி. கான்ஸ்டபிள் ஒருத்தர் வந்து அப்பவே விசாரிச்சுட்டு போயிட்டாரே. அது ஃபார்மல் என்கொயரி. இது இன்னும் கொஞ்சம் டீப்பான என்கொயரி. நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? ஸ்டேட் பேங்க்ல கேஷியரா இருக்க. ஐ எம் ராமபுரதம். பேங்க்ல எந்த பிரான்ச்சு? தேனாம்பேட்டை. இந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? இப்போதைக்கு நானும் என் மனைவியும் தான். என் பொண்ணு வெளியூர் போயிருக்கா. சத்யநாராயணனும் கதிரேஷும் ஒரு மைக்ரோ வினாடி நேரம் சட்டென்று பார்த்து விலகி கொண்டார்கள். உங்களுக்கு ஒரே பொண்ணா? ஆமா. கன்யாலாலோட சுபாவம் ரொம்ப நல்லவர் சார். கடவுள் பக்தி அதிகம். யாரையும் அதிர்ந்து கூட பேச மாட்டாரு. அவரை கொலை பண்ணினவன் ஒரு மிருகமாக தான் இருக்கணும். ஏன் கொலை பண்ணியது ஒரு பெண்ணாக இருக்கக்கூடாதா? இல்லை சார், ஒரு பேச்சுக்கு சொன்னேன். மிஸ்டர் ராமமர்தம், வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? நான், என் மனைவி, அப்புறம் வேலைக்காரி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க சாயந்தரம் 5 மணிக்கெலாம் போயிடுவாங்க சார். அப்போது மேலே ரூமில் இருக்கிற பொண்ணு யார்? அது வந்து அப்போ ஸ்டேஷனில் கொண்டு போய் விசாரிச்சுக்கலாமா? இல்லை சார், அது என் பொண்ணு தான் சார். ஏன் அப்புறம் மறைக்கிறீங்க? அது வந்து என்கொயரின்ற பேரில் வயது வந்து பொண்ணுக்கிட்ட போலீஸ் வந்து பேசுறது எங்களுக்கு பிடிக்கல சார். உண்மையான காரணம் இது இருக்க முடியாதுன்னு என் மனசுக்கு படுது. என் பொண்ணு வீட்டில் என்னன்னு சொன்னதுக்கு காரணம் இருக்குது. அதான் சொல்லுங்களேன். ராமமர்தம் சில வினாடி தயங்கிவிட்டு மெல்லிய குரலில் சொன்னார். சார், கன்யாலாலை சுட்டு கொண்டு ஒரு பெண். அந்த காட்சியை மொட்டை மாடி ரூம்லேருந்து என் பொண்ணு பார்த்துருக்கா. பயந்து போய் பிரம்மை பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துக்கிட்டா. போலீஸ் எல்லாம் வந்ததும் நர்வஸ் ஆயிட்டா. அதனால்தான் அவளை கீழே வராதுன்னு மொட்டை மாடி ரூம்லேயே இருக்க வச்சிட்டோம். உங்கள் பொண்ணு பேர் என்ன? சைத்தன்யா. அவங்கள கீழே கூப்பிடுங்க, என்கொயரி பண்ணணும். சைத்தன்யாவை கூப்பிட்டார் ராமமிர்தம். வியர்வை படிந்த முகத்தோடு சைத்தன்யா வந்தாள். ஏம்மா, நீங்கள் கொலை நடந்தது பார்த்தீங்களா? என்ன நடந்துச்சு? கொஞ்சம் சொல்ல முடியுமா என்று சத்யநாராயணன் கேட்டான். வியர்வையை துடைத்து கொண்டு சைத்தன்யா கூறத் தொடங்கினாள். சார், நான் படிக்கிறதுக்காக மொட்டை மாடியில் வந்தேன். பக்கத்தில் ஏதோ சத்தம் கேட்டு நான் ஜன்னல் வழியாக பார்த்தபோது கன்யாலாலை ஒரு பொண்ணு துரத்துக்கிட்டு இருந்தா. அவன் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தா? பிங்க் கலர் சாரி சார். கீழே வந்து அப்பா அம்மா கிட்ட விஷயத்த சொன்னேன். அவங்க என்னை கீழே மேலேயோ இருன்னு சொல்லிட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் பயம்தான் சார். அந்த பெண்ணை நீ நல்லா பார்த்தியா? பார்த்தேன் சார். வயசு 25க்குள்ளே இருக்கலாம். சத்யநாராயணன் கதிரேஷிடம் கேட்டான். சந்தேகமே வேண்டாம், காயத்ரி தான். சைத்தன்யாவிடம் அடுத்த கேள்விக்காக திரும்பிய வினாடி கதிரேஷின் செல்போன் முணுமுணுத்தது. ஓரமாய் நகர்ந்து போய் செல்போனை காதுக்குள் ஒட்ட வைத்தான். எஸ் சார், நான் கிரைம் பிரான்ச் ஆஃபீஸர் சீனிவாசன் பேசுகிறேன் சார். என்னை காயத்ரியை கவனிக்கும்படி அமுச்சு வச்சாங்க. நான் இப்போ அவள் வீட்டுக்கிட்ட தான் இருக்கேன். ஒரு 5 நிமிஷம் முன்னாடி காயத்ரியை ஒரு பையன் வந்து இறக்கி விட்டு போனா. யாருன்னு தெரியல. காயத்ரி இப்போ வீட்டு உள்ளார தான் சார் இருக்கிறாரு. நான் போய் அரெஸ்ட் பண்ணிடவா? இல்லை ஸ்ரீனிவாசன், வெயிட் பண்ணுங்க. நான் இன்னும் 5 மினிட்ஸில் வந்துடுறேன். செல்போனின் மறுமுனை கிரைம் பிரான்ச் சீனிவாஸ் சற்றே பதற்றம் காட்டினார். சார், நீங்கள் லேட் பண்ணாமல் வந்தால் பரவாயில்ல. காயத்ரி மறுபடியும் வீட்டை விட்டு வெளியே போயிடுவானோன்னு கொஞ்சம் உதறலாக இருக்குது. நான் வேணும்னா வீட்டுக்குள்ளே போய் மடக்கி வைக்கட்டுமா? வேண்டாம் என்ற கதிரேஷ் பேசத் தொடர்ந்தான். சீனிவாஸ், காயத்ரியை திடீர்னு போய்த்தான் மடக்கணும். அதிலும் சத்யநாராயணன் கூட இருக்கும்போது மடக்கினால்தான் எந்த ஒரு பொய்யையும் சொல்லி தப்பிக்க முடியாது. சார், நீங்கள் இங்கே வரத்துக்கு முன்னால் அந்த காயத்ரி வீட்டை விட்டு வெளியே போக முயற்சி பண்ணினா, அப்படி அவன் முயற்சி பண்ணினால் மடக்கி வீட்டுக்குள்ளேயே இருக்கும்படியா பண்ணிடுங்க. எந்த காரணத்தை முன்னிட்டும் அவளை வெளியே போக அலோவ் பண்ணாதீங்க. எஸ் சார். காயத்ரி ஒரு இளைஞனோடு பைக்கில் வந்து இறங்கினாள்னு சொன்னீங்க. அந்த இளைஞன் எப்படி இருந்தான்னு நோட் பண்ணீங்களா? பண்ணிட்டேன் சார். வயது 30க்குள்ள, நல்ல உயரம், தாடையில் ஃப்ரெஞ்சு தாடி. அவனுக்குள்ளே போனானா? இல்லை, காயத்ரியை வாசலில் விட்டுட்டு உடனே போயிட்டான். பைக் நம்பர் நோட் பண்ணிட்டேன். பாண்டிச்சேரி ரெஜிஸ்ட்ரேஷன்.
நோட் பண்ணிட்டேன். பாண்டிச்சேரி ரெஜிஸ்ட்ரேஷன் 7744. அது போதும், நானும் சத்யநாராயணனும் இப்போ வந்துடுறோம். கதிரேஷ் செல்போனை அணைத்து கொண்டே சக்தி என்றான். என்ன? கிளி கூண்டுல திரும்பி இருக்கு. மறுபடியும் அது பறந்து போகிறதுக்குள்ள நாம் ஸ்பாட்டில் இருக்கணும். இன்ஸ்பெக்டர் ஸ்டீஃபனிடம் சொல்லிக்கொண்டு கிளம்பினார்கள். கதிரேஷ் பைக்கை கையாண்டு கொண்டே பின்னால் உட்கார்ந்திருந்த சத்யநாராயணனிடம் கேட்டான். சக்தி, காயத்ரியை எப்படி டீல் பண்ண போற? புண்ணிய கோடியையும் கன்னியாலாலையும் கொலை பண்ணது நீதான்னு எடுத்த எடுப்பிலே கேட்க முடியாது. பேச்சை எப்படி ஆரம்பிக்கலான்னு மனசுக்குள் ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்கியா? ஆமாம், சொல்லு, எப்படி? காயத்ரி இப்போதுக்கு பார்த்து பேசுறது நான் மட்டும்தான். நீயும் கிரைம் பேட்ச் சீனிவாசனும் காலனிக்குள்ள கண்மறவா இருங்க. நான் காயத்ரி கிட்ட பேசிட்டு வெளியே வந்து கை ஜாடை பண்ணதும் நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு வாங்க. காயத்ரி தான் பண்ணின கொலைகளை ஒத்துக்குவான்னு நினைக்கிறியா? அவகிட்ட இருந்து எப்படி உண்மையை வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். புண்ணிய கோடியை காயத்ரி கொலை பண்ணும்போது அந்த கொலையை நேரில் பார்த்ததுக்கான ஐவிட்னஸ் யாரும் இல்லை. ஆனால் கன்னியாலாலை காயத்ரி கொலை பண்ணும்போது அந்த கொலையை நேரில் பார்த்ததுக்கான ஐவிட்னஸ் சைத்தன்யா இருக்கா. அந்த அஸ்திரம் நம்மக்கிட்ட இருக்கும்போது காயத்ரி தப்பிக்க முடியாது. சக்தி, ஒரு விஷயத்தை நீ யோசிச்சியா? என்ன? பைக்கில் போன காயத்ரியும் அந்த இளைஞனையும் நம்ம சின்ன ரெட்டி சந்து வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு போனோம் இல்லையா? ஆமாம். அப்படி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு போனதை காயத்ரியும் அந்த இளைஞனும் நோட் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நோட் பண்ணியிருந்தா காயத்ரி தைரியமாக வீட்டுக்கு திரும்பி இருக்க மாட்டா. கதிரேஷ், காயத்ரி தன் கையில் ஏதோ ஒரு மாஸ்டர் பிளானை வச்சுக்கிட்டு அதன்படி செயல்பட்டிருக்கா. அவள் மட்டும் ஏங்கலை. அந்த பைக் இளைஞன் அவனுக்கு பார்ட்னராக இருக்கலாம். காயத்ரியை இப்போ மீட் பண்ணி அதிரடியாக நான் ஆரம்பிக்க போகிற விசாரணையில் அவள் எல்லா உண்மையும் சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறா. இந்த 2 கொலைகளிலும் பண்ணதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கையும் சொல்ல போகிறா. காயத்ரி தான் பண்ணின கொலை குற்றங்களை ஒத்துக்குவான்னு எனக்கு தோணலை. ஒத்துக்கலைன்னா காரணங்களை காட்டி தடயங்களை காட்டி காயத்ரியை கார்னர் பண்ணிட வேண்டியது தான். பைக் கோகுல் காலனிக்குள் நுழைந்ததும் லேசாய் இருட்டு பரவி கொண்டு இருந்தது. மாலை நேரம். கோகுல் காலனி நிசப்தமாய் இருந்தது. பைக் வாட்டர் டேங்குக்கு பின்பக்கமாய் போய் சட்டென்று உமையாகியது. மறைந்திருந்த ஸ்ரீனிவாஸ் வெளிப்பட்டார். கதிரேஷ் கேட்டான், காயத்ரி வீட்டை விட்டு வெளியே போகலையா? இல்லை சார். ஆர் யூ ஷியோர்? ஷியோர் சார். கடந்த அரை மணி நேரமாக வீட்டு மேலே வச்ச கண்ணை எடுக்கல. காயத்ரியும் வீட்டுக்குள்ளே இருக்கிற இன்னொரு பெண்ணும் வெளியே வரல. சாத்தின கதவு சாத்தின மாதிரியே இருக்கு. வீட்டுக்கு பின்பக்க வழி ஏதாவது இருந்துட போகுது. அதையும் பார்த்துட்டு சார். பின்பக்க சாக்கடை ஒன்று ஓடுது. வழி எதுவும் இல்லை. வீட்டை விட்டு வெளியே வரணுன்னா முன்பக்கமாக தான் வரணும். சரி சக்தி, நீ கிளம்பு. காயத்ரியை போய் பார்த்துட்டு எங்களுக்கு சைகை கொடு, வரோம். சத்யநாராயணனுக்கு நடந்தான். இதயத்தின் துடிப்பு இப்போது உச்சத்துக்கு போயிருந்தது. காயத்ரியிடம் எப்படி பேச்சை ஆரம்பிப்பது? ஒருவேளை காயத்ரி இந்த கொலைக்கான காரண கர்த்தாவாக இல்லாமல் இருக்கலாம். காயத்ரியை சைத்தன்யா பார்த்திருக்கிறாளே. அவள் சொன்ன அடையாளங்கள் காயத்ரிக்கு அப்படியே ஒத்து போகிறதே. காயத்ரி இன்னைக்கு காலையில் நான் ஏன் பார்த்தேன்? பார்க்காமலே போயிருந்தால் இப்படி ஒரு அவஸ்தைக்கு சிக்கியிருக்க மாட்டேன். காயத்ரியை ஒரு கொலைகாரியை பிடித்து கொடுக்கவா இத்தனை வருஷம் கழித்து பார்த்தேன். வலிக்கிற மனதோடு காயத்ரியின் வீட்டுப்படி ஏறினான் சத்யநாராயணன். கதவு சாத்தி இருந்தது. மெல்ல தட்டினான். 10 வினாடிக்கு பிறகு பக்கவாட்டில் இருந்து ஒரு சிறிய ஜன்னல் சதுரமாய் திறந்து துர்காவின் முகம் ஃப்ரேம் போட்ட மாதிரி பளிச்சென்று தெரிந்து மலர்ந்தது. ஓ, நீங்களா? வாங்க சார். காயத்ரி அரை மணி நேரத்துக்கு முந்திதான் வந்தா. சொல்லிக்கொண்டே வேக வேகமாய் வாய்ப்பாலை விலக்கி கதவை திறந்தாள். சத்யநாராயணன் உள்ளே நுழைந்தான். துர்கா பட்டென்று தொடர்ந்து பேசினாள். இன்னைக்கு காயத்ரிக்கு ஊதுவத்தி வியாபாரம் ரொம்ப டல்லு சார். தூரமாக 4-5 ஏரியாவுக்கு போயிட்டாலாம். அப்படியா? உட்காருங்க சார், அவள் குளிச்சிட்ருக்கா, இப்போ வந்துடுவா. சத்யநாராயணன் உட்கார்ந்தான். நான் வந்துட்டு போனதை பற்றி சொன்னீங்களா துர்கா? சொல்லாமல் இருப்பேனா? நீங்கள் அவளுக்காக வேலை பார்த்து வச்சிருக்கிற விஷயத்தை சொன்ன. ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. துர்கா, ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கலாமா? என்ன? கேளுங்க. காயத்ரி பைக்கில் தானே வந்தாங்க? ஆமாம். அது யாரோட பைக்கு? மோகன்குமாரோட பைக்கு. காயத்ரி பஸ்க்காக மின்ட்டுக்கிட்ட இருக்கிற பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாலாம். மோகன்குமார் அதன் வழியாக பைக்கில் வந்தவர் காயத்ரியை பார்த்துட்டு லிஃப்ட் கொடுத்துருக்காரு. ஆமாம். அவங்க 2 பேரையும் நீங்கள் எந்த இடத்துல பார்த்தீங்க? துர்கா கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே ஒரு அறை கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்டது. அதைத் தொடர்ந்து
அது யார் துர்கா என்ற பெண் குரலும் கேட்டது. துர்கா உள்ளே எட்டி பார்த்து குரல் கொடுத்தாள். வா காயத்ரி, மிஸ்டர் சத்யநாராயணன் வந்திருக்காரு. நடைச்சத்தம் கேட்டதும் சத்யநாராயணன் அரைக்கதவையே பார்த்து கொண்டு இருக்க, குளித்த ஈரத்தனைக்கு டவலை சுற்றியபடி அந்த இளம்பெண் வெளிப்பட்டாள். முற்றிலும் புதிய முகம். சத்யநாராயணன் அதிர்ந்து போய் தன்னிச்சையாக நாற்காலியை விட்டு எழுந்தான். துர்காவை குழப்பமாக பார்த்தான். நான் காயத்ரியை பார்க்க வந்தேன். இவதான் காயத்ரி, ஊதுவத்தி விற்கிற காயத்ரியா? நான் தான் என்றாள் காயத்ரி. சத்யநாராயணுக்கு முன்பாய் வந்து நின்றாள். அவள் உடம்புக்கு உபயோகித்த சோப்பு வாசனை சத்யநாராயணன் முகத்தில் மோதியது. குரல் திணறியது. நீங்க தான் காயத்ரியா? ஆமா, இதுல உங்களுக்கு என்ன குழப்பம்? ஒன்றுமில்ல, நான் வரேன். வேகமாக நகர முயல அந்த காயத்ரி அதட்டலாய் கூப்பிட்டாள். ஹலோ மிஸ்டர், ஒரு நிமிஷம் நில்லுங்க. சத்யநாராயணன் தான். என்ன, 2 பொண்ணுங்க தனியா இருக்காங்க, ஜாலியா கொஞ்ச நேரம் பேசிட்டு ஜொல்லு விட்டுட்டு போகலான்னு வந்தீங்களா? எனக்கு நீங்க வேலை பார்த்து வச்சிருக்கீங்களாமே. துர்கா சொன்னதுமே நான் உஷாராயிட்டேன். பார்க்கறதுக்கு டீசெண்டா இருக்கீங்க, எதுக்காக இந்த பொய்யும் புரட்டும்? நான் 4 தெரு ஊதுவத்தி விற்கிற பெண் தான், மானத்தை விற்கிற பெண் கிடையாது. அந்த காயத்ரி உஷ்ணமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி பட்டாசு சத்தமாய் வெடித்து கொண்டு இருக்க, காலையில் பார்த்த காயத்ரி 70 mm அளவில் வியாபித்து கெக்களித்து சிரித்து கொண்டு இருந்தாள். சத்யநாராயணன் திகைத்து திணறி கொண்டு இருக்க, காயத்ரி கோப உஷ்ணம் தனியாமல் பொரிந்தாள். நான் வீதி வழியா போய் ஒவ்வொரு வீட்டுப்படியா ஏறி ஊதுவத்தி விற்கிறவதான், ஆனா மானத்தை விற்கிறவ கிடையாது. சாரி. என்ன சாரி? உரசி பார்த்துட்டு இவ நெருப்புன்னு தெரிஞ்சதுமே சாரி கெட்டுட்டு நழுவிடலான்னு பாத்தியா? நான் இந்த விஷயத்தை போலீஸுக்கு கொண்டு போய் ஆவேசமாய் பேச முயன்ற காயத்ரியை சட்டென்று கையை உயர்த்தி அமர்த்தினான். இதோ பாருங்க காயத்ரி, உண்மை நிலைமை தெரியாம நீங்க பாட்டுக்கு தாறுமாறா பேசிட்டு போறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. நீங்க போலீஸுக்கு போக பிரியப்பட்டா போலீஸ் இதே நிமிஷத்துல கூப்பிடுங்க, நான் தயார் சொன்ன சத்யநாராயணன் வீட்டுக்கு வெளியே வந்து எட்டி பார்த்து வாட்டர் டேங்குக்கு பின்புறம் மறைவாய் நின்றிருந்த கதிரேஷுக்கும் சீனிவாசனுக்கும் கையை காட்டி வரும்படி சொன்னான். அவர்கள் வாட்டர் டேங்க் மறைவிலிருந்து வேகமாய் வெளிப்பட்டு வேகமாய் வந்தார்கள். காயத்ரி இப்போது திகைத்தாள். சத்யநாராயணன் குழப்பமாய் பார்க்க அவள் புன்னகையோடு சொன்னாள், இனிமே நீங்க சாரி சொல்ல வேண்டியிருக்கும். கதிரேஷும் சீனிவாசனும் வீட்டு படியேறி உள்ளே வந்தார்கள். கதிரேஷ் கேட்டான், என்ன சக்தி, பாட்டி குற்றத்தை ஒத்துக்காம தகராறு பண்ணுதா? கதிரேஷ், நான் காலையில் பார்த்த காயத்ரி இவங்க கிடையாது. அந்த காயத்ரி வேற, இந்த காயத்ரி வேற. நீ என்ன சொல்ற சக்தி? கதிரேஷ், பள்ளி நாட்களோட என்னோட படிச்ச காயத்ரி இவங்க கிடையாது. அவ இந்த காயத்ரியோட வீட்டு அட்ரஸை கொடுத்து என்ன ஏமாத்திருக்கா. அப்படின்னா அந்த காயத்ரி யாருன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. அதை பத்தி விசாரித்துக்குள்ள இவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. நான் ஏதோ தப்பான எண்ணத்தோட வந்துட்டு தான் நினைச்சு இங்கே ஒரே ரகல. கதிரேஷ் காயத்ரியிடம் திரும்பினான். உங்களுக்கு காயத்ரின்ற பேர்ல ஏதாவது பெண்ணை தெரியுமா? காயத்ரி திகப்பு மாறாமல் கேட்டார். எதுக்காக இதெல்லாம் கேட்குறீங்க? சக்தி, நீ இன்னும் விஷயத்தை சொல்லலையா? எங்க சொல்ல விட்டாங்க? என்னை திட்டி தீர்க்கவே அவங்களுக்கு நேரம் போதல. நீயே சொல்லிடு. காயத்ரியிடம் திரும்பினான். மெல்லிய குரலில் பேச ஆரம்பித்தான். மிஸ் காயத்ரி, உங்க பேரையும் உங்க வீட்டு அட்ரஸையும் எல்லாத்துக்கும் மேலா நீங்க பண்ற ஊதுவத்தி தொழிலையும் உபயோகப்படுத்தி ஒரு பெண் இன்னைக்கு சிட்டியில 2 கொலை பண்ணியிருக்கா. கொலை செய்யப்பட்டவர்களில் ஒருத்தரோட பேர் புண்ணியகோடி, இன்னொருத்தவரோட பேர் கன்யாலால். காயத்ரியின் முகம் அப்போது வெளிரி போயிருந்தது. என்னோட பேரை உபயோகப்படுத்தி 2 கொலைகளா? எஸ், சத்யநாராயணன் குறுக்கிட்டான். அந்த காயத்ரி என்னோட ஸ்கூல்மேட். பல வருஷங்களுக்கு பிறகு எதேச்சியா அவள் மயிலாப்பூர் தெப்ப குளத்துக்கு பக்கத்துல பார்த்தேன். 2 கையிலையும் ஊதுவத்தி பாக்கெட் பைகள். எனக்கு பார்க்கவே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸ்கூல் டேஸ்ல நல்லா படிக்கிற பொண்ணு, அவளுக்கு இப்படி ஒரு கஷ்டமான தொழிலான்னு பரிதாபப்பட்டேன். வேற வேலை பார்த்து தரதா சொல்லி அட்ரஸை கேட்டேன். அவ கொடுத்த அட்ரஸே உங்க வீட்டு அட்ரஸ் தான். நீங்க சொல்றத பார்த்தா அவளுக்கு என்னை தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பா. அவர் பேர் உண்மையிலேயே காயத்ரி தானா? காயத்ரி தான், அதுல சந்தேகமே கிடையாது. அவ போட்டோ ஏதாவது இருக்கா? இல்ல. அடையாளம் சொல்லுங்க. சத்யநாராயணன் காலையில் பார்த்த காயத்ரியின் அடையாளங்களை சொல்ல, இந்த காயத்ரியை நெற்றியை கீறி கண்களை மூடி யோசித்து பல வினாடிக்கு பின் கண்களை திறந்தாள். நீங்க சொன்ன அடையாளத்துல எந்த பொண்ணும் என்னோட நினைப்புக்கு வரலையே.
கொஞ்சம் நிதானமாக யோசனை பண்ணி பாருங்க. உங்களை அவளுக்கு கிறிஸ்டல் கிளியராக தெரிஞ்சிருக்கு. நீங்கள் பண்ணுற ஊதுவத்தி தொழிலைத்தான் அவளும் பண்ணிக்கிட்டு இருக்கா. காயத்ரி மறுபடியும் யோசிக்க ஆரம்பித்த வினாடி வாசலில் இரத்த பொட்டு வைத்த மாதிரி ஒரு மாருதி வேன் கெட்டியான சிவப்பு நிறத்தில் வந்து நின்றது. கதிரேஷும் சத்யநாராயணனும் எட்டி பார்த்தார்கள். வேனிலிருந்து இமயம் பத்திரிகை ஆசிரியர் ஜெயலட்சுமி இறங்கி வந்து கொண்டிருந்தாள். முகத்தில் கோபம் கொப்பளித்தது கண்களில் தெரிந்தது. சத்யநாராயணனையும் கதிரேசையும் முறைப்பாய் பார்த்து கொண்டே வீட்டுக்குள் நுழைந்தாள். என்ன காயத்ரி வீட்டுக்கு நேரடியாக வந்து டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? நோ மேடம், இது நீங்கள் நினைக்கிற மாதிரி டார்ச்சர் கிடையாது. ஒரு என்கொயரி தான். இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் தேடிட்டு வந்த காயத்ரியே இவங்க கிடையாது. இந்த காயத்ரியோட பேரையும் அட்ரஸையும் உபயோகப்படுத்தி இன்னொரு காயத்ரி 2 கொலை பண்ணிக்கிட்டு தலைமாறவாயிட்டா. அந்த காயத்ரி கைக்கு கிடைக்கணும்னா இந்த காயத்ரி எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தரணும். ஜெயலட்சுமி காயத்ரியை எரிட்டாள். காயத்ரி, கடந்த சில மாதங்களில் எந்த பெண்ணுக்காவது உன்னோட வீட்டு அட்ரஸ் கொடுத்தியா? இல்லையே. உன்னோட கஸ்டமர்ஸ் யாருக்காவது காயத்ரின்னு பேர் இருக்கா? காயத்ரி யோசித்தாள். எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் இல்லையே. கதிரேஷ் இடைமறைத்தான். அவசரப்படாமல் நிதானமாக யோசனை பண்ணுங்க. வேணும்னா 2 நாள் டைம் எடுத்துக்குங்க. நீங்கள் சொல்கிறது சரி சார். எனக்கு யோசனை பண்ண நிறைய அவகாசம் வேணும். டேக் யுவர் ஓன் டைம். அந்த காயத்ரி பற்றி உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வந்து தகவல் கொடுக்க விரும்பினா என்னோட செல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. கதிரேஷ் தன் செல் நம்பரை ஒரு துண்டுத்தாளில் குறித்து கொடுத்துவிட்டு சத்யநாராயணனுடனும் சீனிவாசனுடனும் வீட்டிலிருந்து வெளிப்பட்டான். அவர்கள் கிளம்பி போனதும் ஜெயலட்சுமி ஒரு பெருமூச்சை வெளிப்படுத்தியபடி காயத்ரியிடம் திரும்பினாள். இனி இந்த போலீஸ்காரங்க அடிக்கடி வீட்டு பக்கம் என்கொயரின்ற பேரில் உயிரை எடுத்துடுவாங்க. உண்மையிலேயே இது ஒரு விவகாரமான மேட்டர் தான். இந்த பரந்த மெட்ராஸில் அந்த காயத்ரி எந்த புலியில் இருக்கிறாளோ போலீஸ் அவளை எப்படி நெருங்குவாங்கன்னு தெரியல. என்னோட பேரையும் அட்ரஸையும் உபயோகப்படுத்தியிருக்கான்னா நிச்சயமாக அவள் எனக்கு தெரிஞ்சவளாக தான் இருக்கணும். ஜெயலட்சுமி காயத்ரியின் தோளை தொட்டாள். இன்னைக்கு உனக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்கிறதுக்காக வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்குள்ளே போலீஸை பார்த்ததும் அந்த சந்தோஷம் காணாமல் போயிடு. காயத்ரி முகத்தில் மலர்ச்சி ஒட்டி கொண்டது. எனக்கு நல்ல செய்தி சொல்ல வந்தீங்களா? எஸ். என்ன? மும்பையில் இருக்கிற ஒரு ரெப்யூட்டட் காஸ்டியூம் கம்பெனியில் உனக்கு வேலை. அடுத்த வாரம் இன்டர்வியூ கார்டு வரும். நிஜமாவா? கம்பெனி பேரை கேட்டால் உனக்கு மூச்சு திணறலே வந்துடும். ஜெம் காஸ்டியூம்ஸ். ஜியாலி, உலகத்திலேயே இருக்கிற 500 பெரிய பணக்காரங்களில் 7 பேர் இந்தியர்கள். அந்த 7 பேரில் ஒருவர் தான் இந்த ஜெம் காஸ்டியூம்ஸ் கம்பெனியின் சேர்மேன் முகர்ஜி. இந்த முகர்ஜிக்கு பிஏவா இருப்பவர் ஒரு தமிழர், பேர் சுப்பிரமணியன். அவர் மூலமாக தான் உனக்கு வேலை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இந்த சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்க முடியலையே. அந்த காயத்ரி விவகாரம் தொண்டைக்குள் மாட்டேன முள் மாதிரி நிரடிட்டு இருக்கு. அதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டுட்டு இருக்காது. உனக்கு உன்னோட வாழ்க்கை முக்கியம். யாரோ ஒரு பொண்ணு உன்னோட பேரை உபயோகப்படுத்தி இருக்கா, அவ்வளவுதான். அவள் பண்ணின கொலைகளுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. தைரியமாக இரு. போலீஸ் விசாரணை என்கிற பேரில் உனக்கு ஏதாவது தொல்லை கொடுத்தா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு. காயத்ரி கண்களில் நினைந்து விட்டு நீரோடு தலையாட்டினாள். எனக்கு கூட பிறந்த ஒரு சகோதரி இருந்தால் கூட இந்த அளவுக்கு உதவி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஜெயலட்சுமி காயத்ரியின் தோளில் கை வைத்தாள். இதோ பாரு, ஒரு பெண் சந்தோஷப்பட்டா கூட அவள் கண்ணிலிருந்து தண்ணீர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவனா? காயத்ரி கண்ணீரை துடைத்து கொண்டு புன்னகைத்தாள். ஜெயலட்சுமி புறப்பட்டாள். நான் கிளம்பட்டுமா? காஃபி? நாளைக்கு ஸ்வீட் பாக்ஸோட என்னோட ஆஃபீஸ்க்கு வா, 2 பேரும் சாப்பிடலாம். ஜெயலட்சுமி மாருதி வேனுக்கு வந்து டிரைவிங் சீட்டை ஆக்கிரமித்தாள். காயத்ரிக்கு கையசைத்து விட்டு வேனை நகர்த்தினாள். காலனியை விட்டு வெளியே வந்து ரோட்டில் வேகம் பிடித்தாள். நகரச் சந்தடிகளில் 20 நிமிஷம் தத்தளித்து கார் நகர எல்லையை தாண்டி நிசப்தமான பகுதியில் விரைந்து கொண்டிருந்த போது பின்னால் கழுத்தில் ஏதோ குறுகுறுத்தது. ஜெயலட்சுமி திடுக்கிட்டு போய் திரும்பினாள். வேன் பின்சீட்டுக்கு கீழே இருந்து அந்த பெண் எழுந்தாள். கையில் துப்பாக்கி, உதட்டில் ரெடிமேட் புன்னகையொன்றை ஒட்ட வைத்து கொண்டு சொன்னாள், நான் காயத்ரி. மாருதி வேனில் ஸ்டியரிங்கை பிடித்திருந்த ஜெயலட்சுமியின் உடல் ஒரு நடுக்கத்துக்கு உட்பட்டது. முகம் ஒரு இன்ஸ்டன்ட் வியர்வுக்குள் குளியல் எடுத்துக்கொண்டு இருக்க தொண்டைக்குழி எச்சில் அவஸ்தையாக விழுங்கியது. காயத்ரி தன் கையில் வைத்திருந்த பிஸ்டலை ஜெயலட்சுமியின் சதைப்பிடிப்பான பிடரியில் வைத்து தேய்த்தாள். இதோ பாரு ஜெயலட்சுமி, நான் சொல்கிறபடி நீ கேட்டா உன்னோட உயிர் உனக்கு சொந்தம், இல்லைன்னா எனக்கு சொந்தம். என்ன சொல்கிற? நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். என்னை ஒன்றும் பண்ணிடாத. தப்பு பண்ணாதவங்கள இந்த பிஸ்டல் ஒன்றும் பண்ணாது. நீ ஏதாவது தப்பு பண்ணியிருக்கியா? இல்லை.
சரி, அதோ கொஞ்சம் தூரத்தில் ரோட்டோரமாக ஒரு புளிய மரம் தெரியுதே, அதுக்கு கீழே கொண்டு போய் வேனை நிறுத்து. எதுக்கு? எது கேள்விக்கு அனுமதி கிடையாது, சொன்னதை செய். புளிய மரத்துக்கு கீழே கொண்டு போய் வேனை நிறுத்து. ஜெயலட்சுமி வேனின் வேகத்தை குறைத்து அந்த பெரிய புளிய மரத்துக்கு கீழே கொண்டு போய் வேனை நிறுத்தினாள். காயத்ரி ஜெயலட்சுமியை பார்த்து புன்னகைத்தாள். எனக்கு சில உண்மைகள் வேணும் ஜெயலட்சுமி. அதை நீ சொல்லிட்டியானா கிளம்பிட்டு போயிட்டே இருப்ப. நீயும் போகலாம். என்ன உண்மைகள்? இது வரைக்கும் நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கல? அது சொல்லு. பிடிக்கல. அதாவது கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கல. ஆமாம். சரி, இந்த ஃபோட்டோவில் இருக்கிற நபர் யாருன்னு சொல்ல முடியுமா? காயத்ரி ஒரு ஃபோட்டோவை எடுத்து ஜெயலட்சுமியின் கையில் திணித்தாள். ஜெயலட்சுமி அதை வாங்கி பார்த்துவிட்டு தெரியவில்லை என்பது போல் தலையாட்டினாள். என்ன தெரியலையா? தெரியல. இவர் பேரு வினோத். 5 வருஷத்துக்கு முந்தி மும்பையில் சினிமா பட விநியோகஸ்தராக இருந்தார். அந்த தொழிலில் நஷ்டம் வரவே இப்போ தொழிலை மாற்றிக்கிட்டாரு. ஃபோட்டோவை கொஞ்சம் நல்லா பாரு ஜெயலட்சுமி, யாருன்னு தெரியும்? எனக்கு தெரியல. சரி, இந்த ஃபோட்டோவை பாரு. கையில் மரவாய் வைத்திருந்த இன்னொரு ஃபோட்டோவை ஜெயலட்சுமியின் முகத்துக்கு நேராய் பிடித்தாள். ஃபோட்டோவில் வினோத்தும் ஜெயலட்சுமியும் ஒரு புல்வெளியின் பின்னணியில் நெருக்கமாய் உட்கார்ந்து கொண்டு பாப்கார்ன் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். வினோத்தின் இடது கை ஜெயலட்சுமியின் இடுப்பை வளைத்து பிடித்திருந்தது. காயத்ரி சிரித்தாள். இந்த ஃபோட்டோவை பார்த்த பிறகாவது வினோத் யாருன்னு தெரிஞ்சிருக்குமே. ஜெயலட்சுமியின் முகத்தில் வியர்வையின் சதவீதம் அதிகமாயிற்று. காயத்ரி அந்த ஃபோட்டோவை விசிறிக்கொண்டே சொன்னாள். அந்த ஃபோட்டோ 5 வருஷத்துக்கு முன்னால மும்பையில் கமலாதேவி பார்க்கில் எடுத்தது. அதாவது நீங்கள் 2 பேரும் கணவன் மனைவியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த போது. இந்த அரிய ஃபோட்டோ என் கைக்கு எப்படி கிடைச்சதுன்னு நீ கேட்கலாம். பட் அந்த ஃப்ளாஷ்பேக்கை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க இப்போ நேரம் இல்லை. வினோத் உன்னோட கணவர்னு இப்போவாவது ஒத்துக்கிறியா? ஜெயலட்சுமி தலை குனிந்தாள். காயத்ரி தொடர்ந்தாள். மும்பையில் திருமதி வாழ்க்கை, இங்கே செல்வி வாழ்க்கை. எதுக்காக இந்த ரெட்டை வேஷம்? இது ரெட்டை வேஷம் இல்லை. அவருக்கும் எனக்கும் 2 வருஷத்துக்கு முன்னாடியே டைவர்ஸ் ஆயிடுச்சு. அவரை என்னோட கணவர்னு சொல்லிக்க நான் விரும்பலை. அதான் தெரியாதுன்னு சொன்னேன். டைவர்ஸ்க்கு என்ன காரணம்? எல்லா விஷயத்திலும் நாங்கள் 2 பேரும் எதிர் துருவங்களாக இருந்தோம். சண்டை போடாத நாள் இல்லை. எப்போ டைவர்ஸ் கிடைச்சது? 4 வருஷத்துக்கு முந்தி. கடந்த 2 வருஷ காலமாக நீயும் வினோத்தும் நெருக்கமாக இருக்கீங்க போல இருக்கு. பிஸ்னஸ் விஷயமா வினோத் அடிக்கடி மும்பையிலிருந்து சென்னைக்கு வந்து உன்னை பார்த்துட்டு போகிறான் போல இருக்கு. இல்லையே. உனக்கு இதை சொன்னது யாரு? யாரும் சொல்லலை, நானாக பார்த்தேன். பார்த்தியா? எங்கே? உன்னோட இமய பத்திரிக்கை ஆஃபீஸில். நோ, பொய்யா? கடைசியில் வினோத் மும்பையிலிருந்து சென்னைக்கு வந்து உன்னை எப்போ பார்த்தாருன்னு சொல்லட்டுமா? போன மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை ராத்திரி 11 மணிக்கு மேல் வினோத் உன்னோட பத்திரிக்கை ஆஃபீஸுக்கு வந்தான். விடிகிற வரைக்கும் பத்திரிக்கை ஆஃபீஸில் இருந்தான். 5:30 மணி ஃப்ளைட்டில் புறப்பட்டு போயிட்டான். சரியா? ஜெயலட்சுமியின் முகம் இப்போது நிறமிழந்து வெளிரி போயிருந்தது. காயத்ரி தொடர்ந்தாள். நீயும் உன் மாஜி புருஷனும் பண்ணுற பிஸ்னஸ் போலீஸுக்கு பிடிக்காத பிஸ்னஸ். பெண்களின் உரிமைக்காக போராடுகிற ஒரு பத்திரிகை இமயம் என்கிற விளம்பர வாசகங்களோடு அவதாரம் எடுத்துகிற பத்திரிகை. உண்மையிலேயே அப்படி இல்லை. இமயம் பத்திரிகையோட முக்கிய வேலையே எந்த ஆதரவும் இல்லாத அழகான ஏழை பெண்களை கண்டுபிடித்து அவங்களுக்கு நல்ல வேலை வாங்கி தரதா ஆசை காட்டி மும்பைக்கு அனுப்பி வைக்க வேண்டியது தான் உன்னோட வேலை. அந்த பெண்கள் மும்பைக்கு போனதோ அவர்களை ரிசீவ் பண்ணி பாலியல் நகரத்துக்கு கொண்டு போய் பாழ் பண்ண வேண்டியது உன் மாஜி புருஷனோட வேலை. ஜெயலட்சுமி அதிர்ச்சியில் பொடி பொடியாய் உதிர்ந்து கொண்டு இருக்க காயத்ரி தன் கையில் இருந்த துப்பாக்கியால் ஜெயலட்சுமியின் மேவாவை நிறுத்தினாள். இமயம் பத்திரிகைக்கு வாசகியே இருக்கிற பெண்களில் அழகான பெண்கள் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒவ்வொரு மாதமும் நீ நடத்துகிற இமயம் வாசக பேரவையும் பற்றியும் எனக்கு தெரியும். அழகான பெண்கள் உன்னோட பார்வைக்கு கிடைச்சிட்டா நீ அவங்களுக்கு அக்காவாயிடுவ. புத்திமதி சொல்கிற மாதிரி அடிக்கடி லெட்டர்ஸ் எழுதுவ. கொஞ்ச காலத்துக்கு அந்த பாச நாடகம் நடக்கும். அப்புறம் மும்பையில் ஒரு நல்ல கம்பெனியில் வேலை வாங்கி தரதா சொல்லி வினோத்திடமிருந்து லெட்டர் வரும். லெட்டரை நம்பி அந்த பெண் மும்பைக்கு போனால் வினோத் ரிசீவ் பண்ணி அவனோட இடத்துக்கு கூட்டு போயிடுவான். காயத்ரியின் கையில் இருந்த துப்பாக்கி இப்போது ஜெயலட்சுமி நெற்றி பொட்டுக்கு உயர்ந்தது. கண்களை சுற்றி வட்டம் போட்டது. கன்னத்தில் மெதுவாய் இறங்கி கழுத்துக்குழியில் பதிந்தது. ஜெயலட்சுமி ஈனஸ்வரத்தில் முணங்கினான். என்ன ஒன்றும் பண்ணிடாத. இந்நேரம் வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் உண்மைதானே?
உண்மைதான். தொண்டைக்குள் குரல் தத்தளித்தது. ஒரு பெண்ணா இருந்துக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ண உனக்கு உடம்பும் மனசும் கூசலையா? என் புருஷனோட பேச்சை கேட்டு ஷார்ட்கட்டில் பணம் சம்பாதிக்க நினைச்சேன். தப்பு தான், நான் பண்ணினது தப்பு தான். அந்த தப்புக்கு தண்டனை வேண்டுமா வேண்டாமா? வேணும். ஆனால் இந்த நிமிஷத்துலேருந்து நான் திருந்திட்டேன். இனிமே தப்பு பண்ண மாட்டேன். சரி, பண்ணின தப்புக்கு என்ன சொல்கிறேன்? இது வரைக்கும் எத்தனை பெண்களை மும்பைக்கு அனுப்பியிருப்ப? 7-8 பேர் இருக்கும். அவங்க எல்லோரும் அனாதைகள். ஆமாம். பேர் விவரம்லாம் தெரியுமா? தெரியும். காயத்ரியின் கையில் இருந்த துப்பாக்கி ஜெயலட்சுமியின் கழுத்துக்குழியில் கனமாய் இடறியது. இதோ பார் ஜெயலட்சுமி, பெண்களுக்கு இழைக்கப்படுற அநியாயங்களுக்கோ அநீதிகளுக்கோ எதிராக இந்த துப்பாக்கியை தூக்கியிருக்க. காலிலிருந்து 2 பேரை வேட்டையாடிட்டு இப்போ 3ஆவதா உனக்கு பக்கத்தில் உட்கார்ந்துட்டுருக்க. உன்னை கொல்ல எனக்கு இஷ்டம் இல்லை. அதே நேரத்தில் உனக்கு தண்டனையும் கிடைக்கணும். போலீஸில் நீ சரணடையணும். என்ன சொல்கிற? ஜெயலட்சுமி அவசர குரலில் சொன்னாள். போலீஸில் சரணடைஞ்சிடுறேன், என்ன ஒன்றும் பண்ணிடாத. அதான் உத்தமம். உனக்கு செல்ஃபோன் இருக்குதானே? ஆமாம், எடு. ஜெயலட்சுமி தனது வேனிட்டி பேக்கை திறந்து உள்ளே இருந்த செல்ஃபோனை எடுத்தாள். காயத்ரி கேட்டாள், போலீஸ் கமிஷனரோட பர்சனல் நம்பர் தெரியுமா? தெரியாது. நான் சொல்கிறேன். போலீஸ் கமிஷனர் லைனில் வந்ததும் உன்னை நீ அறிமுகப்படுத்திக்கிட்டு நீயும் உன்னோட மாஜி கணவனும் பண்ணின எல்லா குற்றங்களையும் வரிசைகரமாக சொல்லி போலீஸில் சரணடைய விரும்புகிறதா சொல்லணும். ஆனால் என்னை பற்றி எதுவும் சொல்லக்கூடாது. மனசாட்சி உறுத்தியதால் போலீஸில் சரணடைய விரும்புகிறதா சொல்லணும். சரி, இப்போ சரின்னு சொல்லிட்டு ஃபோனில் பேசும்போது ஏதாவது மாற்றி சொன்ன, அதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன். இந்த துப்பாக்கி தான் பேசும். இல்லை, நீ சொல்லி கொடுத்த மாதிரியே பேசிடுற. நம்பர் சொல்கிறேன், டயல் பண்ணு. காயத்ரி நம்பர் சொல்ல ஜெயலட்சுமி தன் செல்ஃபோனில் எண்ணெய் தட்டினாள். மறுமுறையில் ரிங் போய் ரிசீவர் எடுக்கப்பட்டு கமிஷனர் ஜோதிலிங்கத்தின் குரல் கேட்டது. எஸ், ஜோதிலிங்கம் ஹியர். சார், நான் ஜெயலட்சுமி, இமய பத்திரிகையின் ஆசிரியர். ஓ, நீங்களா? போன வாரம் கூட ஏதோ ஃபங்க்ஷனில் பார்த்தோம். என்ன விஷயம் சொல்லுங்க? ஜெயலட்சுமி அவஸ்தையை எச்சில் விழுங்கி தயக்கமான குரலில் சொன்னார். சார், நான் போலீஸில் சரணடைய விரும்புகிறேன். இந்த வாக்கியத்தை சொல்லி முடித்த வினாடி அந்த டாட்டோ சுமோ வந்து நின்றது. டிரைவிங் சீட்டில் இருந்த ஒரு நம்பர் வழுக்கை தலையோடு எட்டி பார்த்தது. ஹாய் ஜெயலட்சுமி என்று அழைத்து கொண்டே டாடா சுமோவிலிருந்து எட்டி பார்த்த அந்த வழுக்கை தலை நபர் கீழே இறந்த காயத்ரி தன் கையில் இருந்த துப்பாக்கியை ஜெயலட்சுமி இடுப்புச் சதை குழைவில் வைத்து அழுத்தினாள். கேட்டாள், யார் அந்த நபர்? செல்போனை அணைத்த ஜெயலட்சுமி எச்சில் விழுங்கிவிட்டு சொன்னாள், அவர் மாஜி எம்எல்ஏ. பேரு பஞ்சவர்ணம். மாதத்துக்கு ஒரு கட்சி மாறிக்கிட்டு இருப்பாரே, அந்த ஆளா? ஆமாம். இவரும் என்னோட பிஸ்னஸ் பார்ட்னரா? இல்லை. இதோ பாரு, அந்த ஆள் உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்துட்டுருக்கான். நீ என்ன சொல்லுவியோ ஏது சொல்லுவியோன்னு எனக்கு தெரியாது. அந்த ஆள் இந்த விடத்தை விட்டு 2 நிமிஷத்தில் கிளம்பி போயிடணும். இல்லைன்னா உனக்கு ஒரு தோட்டாவையும் அவனுக்கு ஒரு தோட்டாவையும் நான் கொடுக்க வேண்டியிருக்கோம். வேண்டான்னா சீக்கிரமாக பேசி அனுப்பிடு. சரியா 2 நிமிஷம். 121வது வினாடி துப்பாக்கி வாயை திறக்கும். காயத்ரி சொல்லி கொண்டிருக்கும் போதே பஞ்சவர்ணம் மாருதி வேனுக்கு பக்கத்தில் வந்தார். என்ன ஜெயலட்சுமி, இந்த நேரத்தில் இருட்டில் காரில் உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வாங்க பஞ்சவர்ணம், இந்த ஏரியாவில் ஒரு சைடு விலைக்கு வருதுன்னு சொன்னாங்க, அது விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தேன். பஞ்சவர்ணம் உள்ளே எட்டி பார்த்தார். அவர் விட்ட மூச்சுக்காட்டில் ஃபாரின் விஸ்கி நாறியது. காயத்ரி பார்த்துவிட்டு சின்னதாய் நெற்றி சுருங்கினார். ஜெயலட்சுமி, யார் இந்த பாப்பா? நம்ம பத்திரிக்கை ஆஃபீஸில் வேலை பார்க்குற பொண்ணு தான். அப்படியா? அசிங்கமாய் பல்வரிசை காட்டினார். நான் பார்த்ததே இல்லையே. புது அப்பாயின்மெண்ட்டு. எந்த செக்ஷன்? எடிட்டோரியல். பாப்பா பேர் என்ன? காயத்ரியை குறுக்கிட்டு சொன்னார். பஞ்சவண்ணம் கண்களில் லேசாய் மிரண்டார். என்னது, சிம்மவாகினியா? பேரே வித்தியாசமாக இருக்கு. புனை பெயரா? இல்லை, அப்பா அம்மா வச்ச பேரே இதுதான். துர்கா பூஜை அன்னைக்கு பிறந்ததால் வச்ச பேர். அப்படியா என்றவர் ஜெயலட்சுமியிடம் தாழ்ந்த தாதியில், ஒரு நிமிஷம் கீழே இறங்கி வரியா ஜெயலட்சுமி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றார். எதுவாக இருந்தாலும் நாளைக்கு காலையில் பேசிக்கலாம் பஞ்சவர்ணம், நாங்கள் அவசரமாக கிளம்பணும். என்ன ஜெயலட்சுமி இவ்வளவு டென்ஷனாக இருக்க? சைட் பார்க்க வந்த இடத்துல ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆஃபீஸில் நிறைய வேலை பெண்டிங் இருக்குது. இஷ்யூ லேட் ஆகிடுமோன்னு மனதுக்குள்ளே ஒரு பயம், அதான் டென்ஷன்.
நீங்கள் கிளம்புங்க பஞ்சவர்ணம். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஆஃபீஸ் வரேன். கொஞ்சம் உட்கார்ந்து பேச வேண்டியிருக்கு. பேசலாம் வாங்க. பஞ்சவர்ணம் தான் பாழடைந்த பல்வரிசையை மறுபடியும் காயத்ரிக்கு காட்டினார். வரட்டுமா பாப்பா? காயத்ரி தலையாட்ட பஞ்சவர்ணம் தன் டாடா சுமோவுக்கு போனார். அடுத்த சில வினாடி அது புகை தள்ளி புறப்பட்டது. காயத்ரி துப்பாக்கியால் ஜெயலட்சுமியின் இடுப்பை நிரடினாள். போலீஸ் கமிஷனர் ஜோதிலிங்கத்துக்கு ஃபோன் பண்ணேன். விட்ட இடத்திலிருந்து பேசு. ஜெயலட்சுமி செல்போனில் டயல் பட்டனை தட்ட மறுமுனையில் ரிங் போயிற்று. கமிஷனர் ஜோதிலிங்கம் குரல் கொடுத்தார். ஹலோ சார், நான் இமய பத்திரிகை ஆசிரியர் ஜெயலட்சுமி. சொல்லுங்க மேடம். போலீஸில் நான் சரணடைய விரும்புகிறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதுக்குள்ளே லைன் கட் ஆயிடுச்சு. என்ன விஷயம்? எதுக்காக சரணடைய விரும்புகிறதா சொன்னீங்க? அது ஐ ஃபீல் கில்ட்டி. தெரிஞ்சோ தெரியாமலோ சில தப்புக்களை பண்ணிட்டேன். காயத்ரி துப்பாக்கியால் ஜெயலட்சுமியின் இடுப்பை பலமாக குத்திவிட்டு மெல்லிய குரலில் சொன்னாள். பண்ணின தப்பெல்லாம் சொல்லு. ஜெயலட்சுமி வியர்த்து வழிந்து கொண்டே போலீஸ் கமிஷனரிடம் பேச ஆரம்பித்தார். சார், நான் சில பெண்களுக்கு மும்பையில் வேலை வாங்கி தரதா சொல்லி விபச்சார தரகரிடம் மாட்டி விட்டுட்டேன். காயத்ரி குறுக்கிட்டு கிசுகிசுத்து சொன்னாள். உன் எக்ஸ்பிரஷனை பற்றி சொல்லு. ஜெயலட்சுமி தொடர்ந்தாள். இந்த விவகாரத்தில் என் கணவர் வினோத்துக்கு பெரிய பங்கு உண்டு. அவர் இப்போ மும்பையில் இருக்கார். எனக்கு கடந்த 1 வருட காலமாக ஏகப்பட்ட மன உளைச்சல். மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டுதா அடிமனசில் உதறல். அதுதான் உங்ககிட்ட உண்மையெல்லாம் சொல்லி போலீஸில் சரணடைஞ்சு சட்டம் தண்டனையை ஏற்றுக்க முடிவு பண்ணிட்டேன். காயத்ரி மறுபடியும் குறுக்கிட்டு ஹஸ்கி வாய்ஸில் சொன்னாள். உன் புருஷன் வினோத் மும்பை அட்ரஸையும் ஃபோன் நம்பரையும் கமிஷனர்கிட்ட சொல்லு. ஜெயலட்சுமி சொன்னாள். என் கணவரோட மும்பை அட்ரஸை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க சார். காயத்ரி அவள் சொல்லி முடிக்கும் வரை காத்திருந்தாள். பின் ஜெயலட்சுமியிடம் இருந்த செல்போனை வாங்கி தன் காதில் பொருத்தி கொண்டாள். கமிஷனர் ஜோதிலிங்கத்தின் குரல் கேட்டது. குற்றத்தை நீங்களே ஒத்துக்கிட்டு போலீஸில் சரணடைய விரும்புகிறது உண்மையிலேயே நல்ல பாலிசி. குற்றம் செய்துவிட்டு போலீஸில் பிடிபடாமல் இருக்கும் எல்லோரும் உங்கள் மாதிரியே முடிக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பாதி தலைவலி குறையும். நீங்கள் நேராக பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சரணடைஞ்சிடுங்க. கமிஷனர் பேசிக்கொண்டு இருக்கும்போதே செல்போனை அணைத்தாள் காயத்ரி. அதை நன்றாக துடைத்து ஜெயலட்சுமியிடம் கொடுத்தாள். போலீஸ் கமிஷனர் கிட்ட எல்லாத்தையும் சொல்லி முழு ஒத்துழைப்பையும் கொடுத்த உனக்கு என்னோட நன்றி. ஆனால் நீ போலீஸில் சரணடைகிறது எனக்கு பிடிக்கல. ஜெயலட்சுமி அவளை திக்கென்று பார்த்தாள். நீ என்ன சொல்கிற? சொன்னது புரியலையா? நீ பண்ணின குற்றத்துக்காக அனாவசியமாக போலீஸுக்கு போய் சரணடைய வேண்டான்னு சொல்கிற. நீ தானே சரணடைய சொன்ன. இப்போது அது தேவையான்னு மனசுக்கு படுது. நீ போய் போலீஸில் சரணடைஞ்சா போலீஸ் என்ன பண்ணுவாங்க? எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க. உன்னை அரெஸ்ட் பண்ணி லாக்கப்பில் வைப்பாங்க. அப்புறம் நாளைக்கு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்பாய் கொண்டு போய் ஆஜர்படுத்துவாங்க. போலீஸ் விசாரணை முடிஞ்சதும் நீ ஒரு நல்ல லாயரை வச்சு ஜாமீனுக்கு அப்ளை பண்ணி எப்படியாவது வெளியே வந்துடுவ. கேஸ் எப்படியும் 10 வருஷம் நடக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒரு கை குழந்த மாதிரி. கன்னத்தை லேசாய் தட்டி ஒரு மிட்டாய் கொடுத்தா போதும், யார்கிட்ட வேணும்னாலும் கையை நீட்டிக்கிட்டு வந்துடும். அந்த காரியத்தை நீயும் பண்ணாமல் இருக்க மாட்ட. கோர்ட்டில் 10 வருஷம் கேஸ் நடந்து சட்டம் ஏமாந்து போய் உனக்கு விடுதலை கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ நீ பண்ணின குற்றத்தை என்கிட்டையும் ஒத்துக்கிட்ட, போலீஸ் கமிஷனர்கிட்டையும் ஒத்துக்கிட்ட. இவ்வளவு திறந்த மனசோடு நீ கொடுத்த வாக்குமூலத்தையே ஆதாரமாக வச்சு உனக்கு தண்டனை கொடுத்தா என்ன? ஜெயலட்சுமி காயத்ரியை கலவர பார்வையோடு பார்க்க அவள் தொடர்ந்தாள். போலீஸ் கமிஷனர் ஜோதிலிங்கம் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து உன்னோட எக்ஸ் கணவனை வேண்டுனாலும் கோர்ட்டுக்கு கொண்டு போய் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கட்டும். நான் உன்னை இங்கேயே தண்டிக்கிறதா தீர்மானம் பண்ணிட்டேன். துப்பாக்கியை வயிற்றில் அழுத்தினாள். என்னை மன்னிச்சிடு. இனிமே நான் தப்பு பண்ண மாட்டேன். பண்ணின தப்புக்கு பரிகாரம் மன்னிப்பு கிடையாது, தண்டனை. இது இந்த சிம்ம வாகினியோட கொள்கை. உன்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் சாரதா மணி தேவியோ அன்னை தெரசாவோ கிடையாது. ஒரு சாதாரண மனுஷி. அநியாயங்களை பார்த்தா காண பொறுக்காத ஒரு பெண். ஜெயலட்சுமி கண்ணீரோடு கைகளை கூப்பினாள். உன்னை என் பொன்னாட்டம் நினச்சி கேட்குறேன், என்னை ஒன்றும் பண்ணிடாத. நீ மும்பைக்கு அனுப்பி வச்சியே அந்த 7 பெண்களை என்னைக்காவது ஒரு நாள் நினச்சி பார்த்துருப்பியா? ஒருத்தனுக்கு வாழ்க்கப்பட்டு அழகாக குடும்பம் நடத்த வேண்டிய பெண்களை விபச்சார சாக்கடையில் நெளிகிற புழுக்களாக மாற்றினேன். உன்னை நான் எப்படி மன்னிக்க முடியும்? உன்னை மாதிரியான பெண்களுக்கு இந்த முடிவு தான் சரி. சிகரை அழுத்தினாள் காயத்ரி.
சைலன்ஸ் பொருத்தப்பட்ட துப்பாக்கி முதல் தோட்டாவை உமிழ ஜெயலட்சுமியின் உடல் அதிர்ந்தது. இரண்டாவது தோட்டாவுக்கு சரிந்தது. காயத்ரி மாருதி வேனிலிருந்து கீழே இறங்கினாள். சாரி ஜெயலட்சுமி, இப்படி ஹைவே ரோட்டில் 2 தோட்டாக்களை வாங்கி சாக வேண்டும் என்பது உன் விதி. பெட்டர் லக் நெக்ஸ்ட் ஜென்மம். காயத்ரி இருட்டில் நடந்தாள். நிமிஷ நேரம் நடந்திருப்பாள். காயத்ரியின் தோளில் கனமாய் ஒரு கை விழுந்தது. திரு ராஜேஷ்குமார் அவர்களின் தப்பு தப்பாய் ஒரு தப்பு கிரைம் நாவல் தொடரும். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.